ஸ்பிக் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பேச போற டாபிக் வந்து பல்வேறு கூட்டணி மாற்றங்கள் ஏற்படுத்திட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இன்னும் சொல்ல போனோம்னா எதிர்க்கட்சியான அதிமுக பாஜகவோட கூட்டணியில் சேர்ந்திருக்காங்க. பல்வேறு கூட்டணி கட்சிகள் அந்த கூட்டணியில் இணைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சர்வே மேட்டர் பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா சர்வே ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய கான்ட்ரவர்ஷியலான பேச்சுகள் இருந்துட்டு இருக்கு சோஷியல் மீடியால. நிறைய பேர் என்னை வந்து கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க, இது வந்து பியாஸ்டான சர்வேவா இல்லை உண்மையான சர்வேவா, இது என்ன மாதிரியான சர்வே அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் இப்பவும் சொல்றேன், எந்த கட்சியும் நாங்கள் யாரையும் குறைத்து மதிப்பிடல. தாவேக்காவும் குறைத்து மதிப்பிடல, நாம் தமிழரையும் குறைத்து மதிப்பிடல, பாஜகவையும் குறைத்து மதிப்பிடல, அதிமுகவையும் குறைத்து மதிப்பிடல, திமுகவையும் குறைத்து மதிப்பிடல. அலைன்ஸ் வைஸா நம்ம வந்து அந்த லிஸ்ட்ல நம்ம சேர்த்திருக்கோம். அலைன்ஸ் வைஸா டிஎம்கே அலைன்ஸ், ஏடிஎம்கே அலைன்ஸ், அதுக்கப்புறம் டிவிகே ஒரு என்டிஏ, அந்த கடைசியா நாம் தமிழர் தனியா நிற்கிறதுனால தான் அவங்களை கடைசியா தூக்கி வச்சிருப்பாங்க. தவிர எங்கேயுமே அவங்க வந்து அலைன்ஸ் இல்லாத காரணத்தால தான் அவங்க தனியா கடைசியா சிங்கிள் பார்ட்டியா இருக்காங்க. மற்ற எல்லா நாளுமே ஒரு அலைன்ஸ்ல இருக்கிறதால நாலுமே தனித்தனியா போட்டு வச்சிருக்கோம் நம்ம. அதுதான் மேட்ரு. ரெண்டாவது, இந்த சர்வேல வர ஓட் ஷேர் பத்தின பேச்சுக்களும் அதிகம் பெருத்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும். இந்த சர்வேல வர ஓட் ஷேர் அப்படிங்கிறது சாம்பிள் பேஸ்டா வர ஓட் ஷேர். அதனால வந்து இப்போ நம்ம யூஸ்வலா இந்த எலெக்ஷனுக்கு 1 year பிஃபோர் வந்து நம்ம 2 டம்மி சர்வே எடுக்கிறது. 1 year பிஃபோர் ஒரு டம்மி சர்வேவும் 5 or 6 months பிஃபோர் வந்து செகண்ட் டம்மி சர்வேவும் நம்ம வந்து எடுப்போம். அந்த டம்மி சர்வே எதுக்கு எடுக்கப்படுது அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற கலர் சூழல் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுக்கப்படுது. இந்த கூட்டணி அமைந்தால் யாருக்கு பாதகம், இந்த கூட்டணி அமைந்தால் யாருக்கு சாதகம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டம்மி சர்வே எடுக்கிறது. இது வந்து நம்ம ஏற்கனவே 2016 பண்ணியிருப்போம், 2021 பண்ணியிருப்போம். அன்னைக்கு வந்து பெரிய அளவில் ரிலீஸ் பண்ணப்படலை. அன்னைக்கு வெறும் சோஷியல் மீடியா ஹேண்டில் வந்து ஸ்பிக் மீடியா சோஷியல் மீடியா ஹேண்டில் பார்த்தீங்கன்னா டம்மி சர்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் மட்டும் இருக்கும் ட்விட்டர்ல. அதுதான் நம்ம வந்து போட்டிருக்கிறது. அதுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு யூடியூப் சேனல்ல ரிலீஸ் பண்ணிருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இடம் வளம்ல வந்து நம்மளுடைய சர்வேவை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நானும் ஓகே அப்படின்னேன். ஏன்னா இது வந்து ஒரு பிளாட்ஃபார்மா ஸ்பிக் மீடியாவுக்கு அமையும் அப்படிங்கிறது நான் நம்புறேன். இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதும் என்னுடைய ஆசை. ஏன்னா ஸ்பிக் மீடியாவை எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வையில இருந்து நான் பார்க்கறது. நான் இடம்பலம்ல ஒரு 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 பார்ட்டா இருந்தாலும் ஸ்பிக் மீடியாங்கிறது நான் தனியா ரன் பண்றது, நான் என்னுடைய டீமை வச்சு நான் தனியா ரன் பண்றது. இடம்பலம்ல வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிஷோர் பேசாமி அவர்கள் என்கிட்ட கேட்டப்போ தாராளம் பண்ணலாம். எனக்கு அதுல எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஏன்னா இது ஒரு பிளாட்ஃபார்ம் ரீச் பண்றதுக்கு, ஸ்பிக் மீடியா வந்து மக்கள்கிட்ட ரொம்ப ரீச் பண்ண வைக்கிறது இது ஒரு பிளாட்ஃபார்ம். அதை பயன்படுத்திக்கிறது தப்பே இல்லை அப்படிங்கிறது நான் பார்த்தேன். ஸோ அதனால இடம்பலம் சூஸ் பண்ணோம். யார் கூப்பிட்டாலும், எந்த டிபேட் கூப்பிட்டாலும், எந்த கருத்து பரிமாற்றமா இருந்தாலும் பேசுறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. யார் வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதனால அது ப்ராப்ளமே கிடையாது. செகண்டரி, இந்த சர்வே ரிப்போர்ட்ல வர இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட் ஷேர் வந்து எப்படி களத்துல ரெஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது ஒரு பேச்சாவே இருந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா பிஜேபி சைட்ல இருந்து கேட்கும்போது கன்னியாகுமரியில வந்து பிஜேபிக்கு ரொம்பவே 15%, 20% சில இடங்களில் கொடுத்துருக்கீங்க. லோக்சபா எலெக்ஷன்ல 25-30% வாங்கினாங்க பிஜேபி அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது. இது வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க சாம்பிளோடைய பர்சன்டேஜ், இதுக்கும் ஓட் ஷேருக்கும் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு ஓட் ஷேர் எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு, ஓட் ஷேர் எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும் நான் சொல்றேன் அப்படின்னா, மார்ச்லயோ பிப்ரவரி மார்ச் டைம்ல நம்ம ஒரு சர்வே எடுப்போம். அதான் மெயின் சர்வே. அந்த சர்வேல வர ஓட் ஷேர் ரிஃப்ளெக்ட் ஆகும். இது வந்து டம்மி சர்வே. சாம்பிள்ல என்ன ஓட் பர்சன்ட் நம்மளுக்கு காட்டுதோ அதை தான் நம்ம வந்து இங்க ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்கோம். அந்த மெயின் சர்வேல நம்ம எப்படின்னா சில இன்கம்ப்ளீட்டட் பேப்பர்ஸ்லாம் இருக்கும். அந்த இன்கம்ப்ளீட்டட் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஒரு நம்பர்ஸ் நம்ம கிடைக்கும். அந்த நம்பர்ஸை வச்சு நம்ம வந்து அதை சீட்டா கன்வெர்ட் பண்றது, அந்த சீட் கன்வெர்டபிலிட்டியை வச்சு நம்ம வந்து ஓட் பர்சன்டேஜா அதை மாத்துறதுங்கிறதுலாம் அதை அப்ப பண்றது. இப்போ வந்து நம்ம வெறும் சாம்பிள் நம்பர்ஸையும், இந்த சாம்பிள் நம்பர்ஸ்க்கு வர இந்த ஓட் ஷேரிங் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இதுல யாரையும் நாங்க வந்து சிறுமைப்படுத்தல, யாரையும் நாங்க வந்து பார்ஷியாலிட்டியா பார்க்கல. அண்ட் இன்னொரு கேள்வியும் எழுந்துட்டு இருக்கு, 2024 நாடாளுமன்ற தேர்தலை ஏன் சர்வே ரொம்ப வஸ்டா, இன்னும் சொல்லணும்னா ரொம்ப இன்கரெக்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2024 சர்வே வரும்போது கேஸ்ட் வைஸா நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். இதுக்கு முன்னாடி வந்து அசம்பிளி எலெக்ஷன் மட்டும்தான் எஸ்சி எஸ்டி கான்ஸ்டிடியூன்சிஸ்க்கு, அந்த கான்ஸ்டிடியூன்சிஸ்ல மட்டும் நம்ம வந்து இந்த கேஸ்ட் வைஸா நம்ம வந்து சாம்பிள்ஸ் எடுத்துவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அப்படிதான் பண்ணுவோம்.
ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து லோக்சபாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். அதை இன்கரெக்டாக தான் வரப்போகுது எப்படின்னாலும் கூட ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒருவேளை நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம அதவே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அந்த மெத்தடே நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல பண்ணது. நாங்கள் வந்து இந்த சர்வே ரிலீஸ் பண்ணும்போது நான் சொன்னது 3 கான்ஸ்டிடியூவன்சியில் ஏடிஎம்கேக்கு பாசிபிலிட்டி இருக்குங்கிறத நான் சொன்னேன். அது கரெக்டாக இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒன்று கள்ளக்குறிச்சி, இன்னொரு நார்த் தமிழ்நாட்டில் ஒரு கான்ஸ்டிடியூவன்சி, 3வது விருதுநகர். 3லையுமே நல்ல டர்ஃபைட் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட வெரி க்ளோஸ் டு கால் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் 3 கான்ஸ்டிடியூவன்சிலுமே இருந்தாங்கன்னு சொல்லுவேன். ஸோ அதனால இந்த 3 கான்ஸ்டிடியூவன்சிலும் நான் பார்த்தது, நாங்கள் கணிச்சதுல இந்த 3 கான்ஸ்டிடியூவன்சி கரெக்டாக வந்திருக்குங்கிறது என்னுடைய பார்வை. மற்றபடி அந்த ட்ரை எங்களுக்கு தப்பா போயிடுச்சு. அந்த ட்ரையை வந்து இனிமே ரொம்பவே ரிஸ்க் எடுத்து பண்ண வேணாம், அதை கொஞ்சம் ஹால்ட் பண்ணி வச்சிருக்கலாம், அதை வேற ஒரு மெத்தட்லாம் நம்ம ட்ரை பண்ணுவோம், அப்புறமா அதை வந்து வேற ஒரு எலெக்ஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஹால்ட் பண்ணி வச்சிருக்கு. இப்போதைக்கு பழைய ஃபார்மேட் 21 எலெக்ஷனுக்கு என்ன ஃபார்மேட்ல நாங்கள் ட்ரை பண்ணுவோமோ அதே ஃபார்மேட்ல தான் சர்வே எடுக்கிறோம். இப்போ கேரளாவிலையும் போயிட்டு இருக்கு சர்வே. நேத்துல இருந்து கேரளாவில் வந்து டம்மி சர்வே போயிட்டு இருக்கு. பீகார் எலெக்ஷனுக்குமான இந்த சர்வே ப்ராசஸ்க்கு வந்து அங்கே ஒரு டீம் இருக்காங்க. அவங்க டீம் வந்து எப்படியும் இன்னொரு 1 or 2 months வந்து அவங்களும் சர்வே ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால அந்த ரிப்போர்ட்ஸும் வந்து ஸ்பிக் மீடியா சேனல்ல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம டாபிக்ல போயிடுவோம். அப்போ இன்னைக்கு வந்து நம்ம பேச போற டாபிக் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ், அதனால என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்க போகுது. அண்ட் அண்ணாமலை வந்து மாநில தலைவரா இல்லை, அவர் வந்து மாநில தலைவர் இருந்தபோது ஒரு இம்பாக்ட் இருந்தது, இல்லாத டைம்ல அது என்ன மாதிரி இம்பாக்ட் இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம பேச போறோம். இன்னைக்கு நம்ம கூட இதை பத்திலாம் பேசுறதுக்காக ஜேர்னலிஸ்ட், சீனியர் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லலாம் அவங்க வந்து இன்னைக்கு அரசியல் கள சூழல்களை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு வராங்க. பிரியா குணான் அவர்கள் நம்மளோட பேச போறாங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஆஸ் யூ செட் வந்துட்டு ஸ்பிக் மீடியாவோட சர்வே பத்தி ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இது புதுசு கிடையாது, பல வருட காலமாக நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அது நானும் வந்துட்டு நிறைய இது கொடுத்துருக்கேன், வாய்ஸ் ஓவர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் உங்களோட இதுக்கு. மற்றபடி வந்துட்டு இப்ப இந்த மாதிரி டிஸ்கஷன் மாதிரி எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு இது நானும் கனெக்டட் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. இப்ப இதுல என்னன்னா, இப்ப உனக்கு வந்துட்டு தனியா பர்சனல் அப்படின்றது உனக்கு தனியா இருக்கும், எனக்கு பர்சனல் தனியா இருக்கும். இந்த 2 ஒப்பீனியனும் ஒன்னா போகணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. ஸோ நம்ம இந்த சர்வேல என்ன கொண்டு வந்திருக்கோம்னாக்க மக்களோட பார்வை என்னன்றதுதான் கொண்டு வரோமே தவிர ஹரிஷோட பார்வை என்ன, பிரியாவோட பார்வை என்னன்றதெல்லாம் நம்ம கொண்டு வரல. ஸோ இது வந்துட்டு ஜென்யூனா ஒவ்வொரு மக்கள்கிட்டயும் வந்துட்டு பர்சனலா போயிட்டு சில கேள்விகள் கேட்டு அதற்கான பதில்களை எடுத்து ஒவ்வொன்றும் வந்துட்டு இது வந்துட்டு சும்மா ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்டோ இல்ல சும்மா கொஞ்ச நாள்ல ஒரு 1 week 10 days அந்த மாதிரி எடுத்துட்டு பண்ண சர்வே எல்லாம் கிடையாது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு டீமா பண்ணிருக்கிற ஒரு விஷயம். இது வந்துட்டு எல்லா வருஷமும் வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்தது. ஆஸ் யூ செட் வந்துட்டு 24 தான் வந்துட்டு சொதப்பின மாதிரி இருந்தது. யூ எக்ஸ்பிளைன்ட் இட் இன் அ வெரி குட் மேனர் அப்படின்றத நான் சொல்லுவேன் நான். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர்னாக்கா நான் என்ன சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு அவங்க பர்சனல் எல்லாம் நாங்க யாரும் திணிக்க இங்க ஆசைப்படலை. என்ன நாட்டுல நடக்குதோ அதை பத்தி தான் பேசுறோம். நாங்க ஆஸ் அ ஜேர்னலிஸ்டா அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். எங்க பர்சனல் சோசியல் மீடியாலலாம் வந்துட்டு நாங்க எங்க பர்சனல் விஷயத்த நாங்க பகிர்ந்துக்கிறோம். பட் ஆஃபீஸ்ன்னு வரப்போ வந்துட்டு ஆஃபீஸ்க்கு என்ன தேவையோ அதை செய்யறோம். பட் சர்வேன்னு வரப்போ மக்களுக்கு என்ன தேவையோ அது செய்துட்டு இருக்காங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் இட் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இப்ப இந்த கூட்டணி எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் ஹரிஷ்? என்ன பொறுத்தவரை இந்த கூட்டணி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வருங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். ஏன்னா நம்ம சர்வேலயே அது வந்து ரொம்ப தெளிவாக தான் இருந்தது. இந்த அலைன்ஸ் ஃபார்ம் ஆனால் அது ஒரு இம்பேக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம சர்வேல இம்பேக்டாக இருந்தது, சொல்லியிருந்தது. நம்மளுக்கு கிடைச்ச ரிப்போர்ட்ஸும் அப்படிதான் வந்துட்டு இருந்தது. ஏன்னா நான் டெல்லியில இருக்கிற எம்பிஸ் கிட்டலாம் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிஜேபியோட ஒரு நல்ல டச்ல இருக்கோம் நாங்கள். அதை வந்து ஏடிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட நாங்கள் வந்து கண்டினியூஸாக நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம், அவரும் எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காரு. ஸோ அப்படிங்கிற அந்த ஒரு கான்டாக்ட்ல தான் இருந்தாங்க. 2வது டிவிகேவோட ஒரு அலைன்ஸ் பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்ததா தான் சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா எனக்கு நான் பேசின வரைக்கும் எம்எல்ஏஸ் கிட்டலாம் நான் பேசியிருக்கேன், ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் கிட்டலாம் இப்போ இந்த அசம்பிளி செஷன் ஸ்டார்டிங்க்கு முன்னாடி நான் பேசினது. அப்போ அவங்ககிட்டலாம் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டிவிகேவோட போனால் என்ன பாசிபிலிட்டி இருக்கு, டிவிகேவோட போனால் எத்தனை கான்ஸ்டிடியூன்சி நம்ம ஜெயிக்க முடியும், என்ன பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வாங்கினாங்க சில பேர். அதுல ஒரு எக்ஸ் மினிஸ்டரும் இருக்காரு. அவர் வந்து
எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸான இருக்காரு. அவங்கெல்லாம் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா சர்வே ரிப்போர்ட் பற்றின கேள்விகள் எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கும்போது எனக்கு அது புரியுது. எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அவர் இன்னும் ரொம்ப மைன்யூட்டா ரிப்போர்ட்டை வந்து கவனிக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த கம்யூனிட்டி நம்மளுக்கு எப்படி இவ்வளவு ஓட் வரும், இவ்வளவு ஓட் வரும் இந்த கம்யூனிட்டில இருந்து, இது வரைக்கும் நம்மளுக்கு இந்த கம்யூனிட்டி இவ்வளவு ஓட் பண்ணதே கிடையாது. இந்த கம்யூனிட்டி எப்படி இவ்வளவு ஓட் கொடுப்பாங்க நம்மளுக்கு, இதுல இருந்து எப்படி நம்மளுக்கு இவ்வளவு ஓட் வரும், இந்த கான்ஸ்டிடியூன்சில இந்த வேட்பாளர் போட்டோ இவ்வளவு வருமா அப்படிங்கிற ரொம்ப மைன்யூட்டா பாக்குறாரு எடப்பாடி பழனிசாமி. ஸோ அதனால என்னால புரிஞ்சுக்க முடியுது அவங்க வந்து ரிப்போர்ட் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் நான். அலைன்ஸ் as I said எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா வேற ஆப்ஷன்ஸ் இல்லை அவங்களுக்கு. டிவிகே இல்லைன்னா என்டிஏங்கிறது 2 ஆப்ஷன் தான். டிவிகேவோட போகணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் அவங்க விட்டு கொடுக்கணும், ஆட்சியில பங்கு. துணை முதலமைச்சர் போஸ்டிங் கேட்டு இருந்தாரு விஜய். ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு பெரிய குழப்பம் இதுதான். நாம இப்பதான் அடி எடுத்து வைக்கிறோம் அரசியல்ல. பட் ஆட்சியில இப்ப இத்தனை ஆண்டு காலமாக வந்துட்டு இவ்வளவு பேரோட முயற்சியால திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அதுக்கான உழைப்புகள் எவ்வளவு இருக்கு, அதுக்கான தொண்டர்கள் எவ்வளவு இருக்காங்க. இப்ப நம்ம வந்துட்டு சும்மா சினிமால நடிச்சுட்டு வந்துட்டு எல்லாம் இல்ல, நம்ம யாரையும் வந்துட்டு டிகிரேட் எல்லாம் பண்ணல. ஆக்சுவலி வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், நீ ஸ்டெப் இன் பண்றப்பவே வந்துட்டு நீங்க இவ்வளோ பெரிய ஆப்ஷனை கேட்டுட்டா அப்புறம் இவ்வளவு நாள் உழைச்சாங்க நாட்டு மக்களோட நாடு எப்படி இருக்குன்றத வந்துட்டு இந்த இரு திராவிட கட்சிகளுக்கு மட்டும்தான் தெரியும்ன்றத நான் சொல்லுவேன் நானு. ஏன்னா வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு இது தேவை, இப்ப இவங்க செய்யல, இந்த ஆளும் கட்சி செய்யலைனாக்கா யார் எதிர்கட்சியாக இருந்தாலும் குரல் கொடுப்பது, இப்படியான ஒரு விஷயங்கள் தான் வந்துட்டு பல ஆண்டு காலமாக நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம ஒண்ணுமே தெரியாம இப்பதான் அரசியலுக்கே வரும். அரசியலுக்கு வந்த உடனே வந்துட்டு ஒரு எலெக்ஷனை விட்டுட்டோம், இப்ப அடுத்த எலெக்ஷன்ல நம்ம கண்டெஸ்ட் பண்ண போறோம். சோ அந்த கண்டெஸ்ட் பண்ண போற எலெக்ஷன்லயே வந்துட்டு எனக்கு துணை முதலமைச்சர் வேணும்னா எனக்கு இதுக்கு மட்டும் அர்த்தம் என்னன்றது எனக்கு புரியல. சோ இது வந்து சினிமா பாப்புலாரிட்டி நினைக்கிறாரு, அவர் சினிமா பாப்புலாரிட்டி நினைக்கிறாரு. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் எடுக்கலாம். அவர் வந்து 10% ஓட்டை தனியா எடுத்தாரு. பட் வந்து 2011 அலைன்ஸுக்கு போகும்போது நான் எதிர்கட்சி தலைவராக இருந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவர் இறங்கி வந்தார். ஏன்னா உங்களுக்கு வந்து கூட்டணியா நீங்க வந்து ஆட்சியில பங்கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கூட்டணியில யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாலும் உங்களால் விமர்சனம் வைக்க முடியாது. உங்களுக்கு வந்து லார்ஜர் பெனிஃபிட்ல ஒரு பார்ட்டி, ஒரு பெரிய பார்ட்டியோட நீங்க அலைன்ஸ் வச்சுட்டு நாளைக்கு வந்து அந்த பார்ட்டியோடைய கோஆலிஷன் கவர்மெண்ட்ல வந்து நீங்க ஒரு அங்கம் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட்ல என்ன தப்பு நடந்தாலும் உங்களால் கேள்வி கேட்க முடியாது. நீங்க வந்து அவங்களோட சேர்ந்து பயணிக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல தான் தள்ளப்படுவீங்க. அதே எதிர்கட்சியா உட்காந்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சி என்ன தப்பு செஞ்சாலும் அது கேள்வி எழுப்ப முடியும், அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகவும் முடியும். ரெண்டாவது அதை எதிர்த்து ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய பார்ட்டி வளரும். இது வந்து இதைத்தான் ரொம்ப நாள்ல வந்து கார்த்திச்சந்திரம் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு காங்கிரஸ்க்கு. நம்ம வந்து டிஎம்கே கோஆலிஷன் கவர்மெண்ட்ல இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட்ல அங்கம் வகிக்கல அப்படிங்கிறப்ப கவர்மெண்ட் பண்ற தவறுகளை சுட்டி காட்டுறதுல தப்பு இல்லை. அந்த சுட்டி காட்டி நம்ம வந்து கட்சியை வளர்த்தாதான் நம்ம இங்க வளருவோம் அப்படிங்கிறத கார்த்திச்சந்திரம் அவர்களுடைய கான்செப்ட். ரொம்ப நாள் அதைத்தான் வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதை வந்து எல்லா கட்சியும் செயல்படுத்தணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆனா விஜய் அவர்களுடைய கான்செப்டே வித்தியாசமா இருக்கு. அவர் வந்து சினிமா ஆக்டர், நான் சினிமாலேயும் இவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்றாரு. என்னைக்குமே வந்து ஃபேன் பேஸ் ஓட்டர்ஸா கன்வெர்ட் ஆகும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கமல்ஹாசன் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் வந்து 8 வருஷம் போராடிட்டு சமீபத்துல ஒரு பேட்டி கொடுக்குறாரு, ஃபேன் பேஸ், சினிமா ஃபேன் பேஸ் எல்லாம் ஓட்டா மாறாதுங்கிறது இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ அதை புரியறதுக்கு அவருக்கு 8 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறதா நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்க வந்து புரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இன்னும் விஜய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து பிஜேபி எதிரிங்கிற நினைக்கிறாரு. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து ஆப்போசிட்ல உங்களுக்கு நேஷனல் பார்ட்டி ஒரு பார்ட்டியோட டிஎம்கே அலைன்ஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறப்போ இன்னொரு நேஷனல் பார்ட்டியோட அலைன்ஸ் வச்சு போறதுதான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்றேன். விஜய் தன்னுடைய கொள்கைகள் எல்லாம் தாண்டி டிஎம்கேவை தோற்கடிக்கணும்னு நினைக்கிறாருன்னா அவர் வந்து அவருக்கு ரைட் ஆப்ஷனா எனக்கு தெரிஞ்சு இந்த என்டிஏ, ஏடிஎம்கே என்டிஏ ஆப்ஷன்ஸ் தான் இருக்குன்னு நான் பாக்குறேன். வேற ஆப்ஷன்ஸ் இல்லைன்னு நான் பாக்குறேன். நீங்க ஓட் ஸ்பிளிட் பண்றதுனால மட்டுமே வந்து பெரிய அளவில் உங்களால வாக்கு வாங்க முடியாது. ஓட் ஸ்பிளிட் பண்ணி நீங்க வந்து ஒரு 10% வாங்கினீங்கன்னா அந்த 10% எவ்வளவு நாள் நிற்கும் அப்படிங்கறது வெயிட் பண்ணி பார்க்கணும். நிறைய பேர் வந்துட்டாங்க 10%, 12%. சீமானவர்கள் 8% வாக்கு வாங்கியிருக்காரு. 8% வாக்கு வாங்கி அந்த 8% தக்க வைப்பாராங்கிறது இன்னொரு கேள்வி.
ஏன்னா எத்தனை நாளைக்கு நீங்க தனியா போய் எத்தனை நாள் தான் ஓட் பண்ணுவாங்க நீங்க தனியாவே கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா? ஒரு கட்டத்துல தொண்டர்களே வந்து வெறுப்படைஞ்சிருவாங்க. இவங்க வந்து தனியாவே கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க ஆட்சிக்கே வர மாட்டாங்க, இவங்களுக்கு எதுக்கு நம்ம ஓட் பண்ணணும்னு ஒரு ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுடைய ஓட் ஷேர் கம்ப்ளீட்டா மறுபடியும் டவுன்ஃபால் ஆகிடும். மறுபடியும் நீங்க ஃப்ரம் த பிகினிங் ஸ்டார்ட்ல இருந்து போகணும். அது உங்களுக்கு பெரிய ஒரு ப்ராப்ளம். அது அந்த இடத்துல விஜய் தப்பா கைட் பண்ணப்படுறாருன்னு தான் நான் பாக்குறேன். இல்ல அது எப்படி என்னன்றது நம்மளுக்கு புரியல. பட் ஆனா வந்துட்டு எக்ஸ்பெக்டட் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அதிமுகவும் விஜயோட கட்சியும் வந்துட்டு ஒன்னா இணைஞ்சு இந்த தேர்தலை சந்திக்கும் அப்படின்றதுதான். பட் இந்த என்ன சொல்றது, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கவே மக்களுக்கே வந்துட்டு ஒரு கேள்வி வந்துருச்சு. இது என்ன இப்பதான் அடி எடுத்து வைக்கிறாங்க, அதுக்குள்ளே லிப்ட்ல உயர்ந்து பறக்கணும்னுட்டு ஆசைப்படுறாரே அப்படின்றது வந்துட்டு மக்களுக்கே அது ஒரு கேள்வியா அமைஞ்சிடுச்சுன்றதுதான் சொல்லணும். நான் ஒரு போல்ஸ்டார் பார்த்துட்டு இருக்கேன், அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். அவரும் நிறைய மக்கள் சந்திக்கிறார், பேசுறாரு. சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு வரும்போது விஜய் அவர்களுக்கு சிட்டி ஏரியால 40-50% சொல்றாங்க விஜய் சிஎம் வந்தா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறாங்க சிட்டி ஏரியால. அதே மாதிரி கிராமத்துல பாத்தீங்க அப்படின்னா, கிராமத்துல வந்தவங்களுக்கு டிஎம்கே ஒரு ஏடிஎம்கேங்கிற ஆப்ஷனுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்போ சிட்டி ஏரியாஸ்ல உங்களுக்கு வந்து சிட்டி ஏரியாஸ்லாம் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு. அர்பன் ஏரியாஸ் தனியா, ரூரல் ஏரியாஸ் தனியான அவருடைய ஓட் ஷேர் வந்து மாறிவிட்டே இருக்குன்னு பார்க்க முடியுது. அண்ட் உங்களுக்கு சிஎம் கேண்டிடேட் இவர் தான் சொல்றவங்க விஜய்க்கு தான் ஓட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2014 லோக்சபா எலெக்ஷன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. டிஎம்கே உடைய பொதுக்கூட்டத்துக்கும் கூட்டம் வந்துச்சு, அதிமுக பொதுக்கூட்டத்துக்கும் கூட்டம் வந்துச்சு. ரெண்டுமே சரிசம பாலத்தோட கண்டெஸ்ட் பண்ணாங்க. பட் டிஎம்கே பல இடங்கள்ல 2ஆவது இடத்துக்கு தள்ளினாங்க, சில இடங்கள்ல 3ஆவது இடத்துக்கும் போனாங்க டிஎம்கே. ஸோ அப்படியான ஒரு சுச்சுவேஷன் வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. விஜய் அவரை வந்து சிஎம் ப்ரொஜெக்ட் பண்றவங்க எல்லாம் அவர் ஓட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சிஎம் ப்ரொஜெக்ட் பண்றதுங்கிற வேற, சிஎம் பேச பாக்குறதுங்கிறது வேற, ஓட் பண்றதுங்கிறது வேற. அது வந்து விஜய் அவரை வந்து வழிநடத்திட்டு போற அந்த ஏஜென்சிஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லை. லாஸ்ட் 3 days அவர் வந்து பீகார்ல கேம்பெயின் பாரு. எனக்கு அங்க இருந்து எங்க டீமே வந்து அங்க போயிருக்காங்க, பீகார்ல ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க அவருடைய கேம்பெயின்ஸ் எல்லாத்தையும். கூட்டமே இல்லை. அவரை பாக்குறதுக்கு கூட ஒரு 5000 பேர் அங்க 5000 பேர் கூட இல்ல அங்க அப்படிங்கறது தான் சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கே அங்க ஒரு செட்பேக் இருக்கிறதா தான் பார்க்க முடியுது. ரெண்டாவது அங்க ஒரு கூட்டணி குழப்பங்கள்லாம் இருக்கு. அங்க என்டிஏக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு, இண்டி அலைன்ஸ்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தேஜஸ்வி யாதவ் அவங்க சைட்ல இருந்து 60-70 சீட் வரைக்கும் கேட்கறதெல்லாம் சொல்றாங்க காங்கிரஸ் அலைன்ஸ்ல. காங்கிரஸ் இவங்க கிட்ட கேட்கறதா சொல்றாங்க. காங்கிரஸ் டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க 60-70 சீட் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. இவர் வந்து தேஜஸ்வி யாதவ் சைட்ல இருந்து 40 சீட்ஸ் 50 சீட்ஸ்குள்ள முடிக்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி என்டிஏ அலைன்ஸ்குள்ளேயும் சில குழப்பங்கள் இருக்கு, சீட் ஷேரிங் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இந்த குழப்பங்கள்லாம் தீர்ற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் கிஷோரோட நிலைமை என்ன அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது பீகார்ல. இந்த குழப்பங்கள்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறமா தான் பிரசாந்த் கிஷோருடைய நிலைமை என்ன, அவருடைய பார்ட்டி எங்கெங்கெல்லாம் ஓட் பேங்க் அதிகரிக்கு, எங்கெங்கெல்லாம் ஓட் வாங்கும்னு சொல்ல முடியும். பை எலெக்ஷன்ல எனக்கு தெரிஞ்சு பீகார்ல பை எலெக்ஷன் நடந்தப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸுடைய ஓட்டை தான் நிறைய எடுத்தார் பிரசாந்த் கிஷோர். கம்ப்ளீட்டா பிஜேபிக்கு ஃபேவரா இருந்தாரு, என்டிஏக்கு ஃபேவர் தான் அங்க வந்து இருந்தாரு. ஸோ ஒருவேளை அசம்பிளி எலெக்ஷன்லயும் அதே மாதிரி காங்கிரஸோட அலைன்ஸையும் இல்ல காங்கிரஸோடைய ஓட் பேங்கையும் இந்திய அலைன்ஸோடைய ஓட் பேங்கையும் வந்து பிரிச்சார் அப்படின்னா அது வந்து மறுபடியும் என்டிஏக்கு ஒரு ஃபேவரான ஃபேக்டரா தான் அமையும். ஸோ அந்த இடத்துல பிரசாந்த் கிஷோர் யாருக்கு உதவுறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்போ விஜய் பிரசாந்த் கிஷோரை மட்டுமே நம்பி போறது எனக்கு பொறுத்தவரை சரியில்லைன்னு நான் பார்க்கறேன். கண்டிப்பா இதுதான் வந்துட்டு எல்லாருமே சொல்றோம். நம்ம அது எந்த அளவுக்கு அவருக்கு கூட இருக்கிறவங்க வந்துட்டு எடுத்து சொல்றாங்கன்றது தெரியல. ஸோ வில் டாக் அபவுட் திஸ் அலையன்ஸ் ஹரிஷ். எனக்கு ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஏன்னா 1998 இருந்தே வந்துட்டு இந்த கூட்டணி தொடர்ச்சியா பல தேர்தல்கள்ல சேர்ந்தே தான் சந்திச்சுட்டு இருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த 2024 மட்டும்தான் இல்ல அப்படின்றத சொல்லணும். இப்போ ஜெயலலிதா அம்மையார் கூட வந்துட்டு அவங்களோட வாழ்நாள்ல இனிமேல் வந்துட்டு நான் பாஜக கூட கூட்டணியே வைக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு ஒரு காலகட்டத்துல சொன்னாங்க. அந்த 1919 அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போதெல்லாம் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு வெளிப்படையா பேசினாங்க. பட் 2004 வந்துட்டு அகெயின் அந்த அலையன்ஸ் வந்துட்டு கண்டினியூ ஆச்சு அப்படின்றதான் நான் சொல்லுவேன். நான்
சோ இது இப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் வந்துட்டு இந்த பாண்டிங் வந்துட்டு ரொம்ப வருட காலமாக இருந்துட்டே தான் இருக்கு. இது எம்ஜிஆர் பீரியட்ல இருந்து இருக்கு. உங்களுக்கு வந்து ஜனதா பார்ட்டி இருந்த டைம்ல இருந்து எம்ஜிஆர் பீரியட்ல இருந்து இருக்கு. ஜனதா பார்ட்டியோட லோக்சபா எலெக்ஷன்ல அலைன்ஸ் வச்சுக்குவாங்க. அசம்பிளி எலெக்ஷன்ல வந்து ஜனதா பார்ட்டியோட அலைன்ஸ் இருக்கும். பட் லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் காங்கிரஸ் கோalition கவர்மெண்ட்ல போய் ஏடிஎம்கே இன்க்ளூட் ஆயிடும். இது வந்து ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு. எம்ஜிஆர் பீரியட்ல இருந்தே இருக்கு இந்த அலைன்ஸ். சில நேரங்கள்ல வந்து அந்த அலைன்ஸ் மாறுபட்டு இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். இவங்க ஜெயலலிதா அம்மையார் வந்துட்டு நான் கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 2004ல வச்சப்போ அந்த கூட்டணி அந்த தேர்தல் அவங்க சந்திச்சப்போ வந்துட்டு எல்லா தொகுதியிலையும் தோல்வியை தான் சந்திச்சாங்க. அது வந்துட்டு ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 10 ஆண்டு காலமா வந்துட்டு பாஜக அதிமுகவுடன் கூட்டணி எதுவும் வச்சுக்கல அப்படின்றது வந்துட்டு ரொம்ப தெளிவா தான் இருக்கு. அகெயின் வந்துட்டு 2014 தேர்தல்ல இப்ப உண்மையிலேயே வந்துட்டு தமிழகத்துல இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் வச்சப்போ வந்துட்டு லேடியா மோடியான்ற ஒரு கொஸ்டின் எல்லாம் கூட நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். அது எங்க வச்சாங்க நம்ம பார்க்கணும். அதுதான் வந்து பேசணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து மோடியா லேடியான்னு கேட்டது கோயம்புத்தூர்ல மட்டும். வேற எந்த கான்ஸ்டிடியூன்சிலையும் பிரச்சாரம் பண்ணும்போது மோடியா லேடியாங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தல. கோயம்புத்தூர்ல மட்டும் பயன்படுத்துவாங்க. ஏன்னா கோயம்புத்தூர்ல பிஜேபிக்கு ஒரு நல்ல பேஸ் இருந்துச்சு அந்த பீரியட் ஆஃப் டைம்லயும். அவங்க வந்து கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்டுக்கு அப்புறமே கோயம்புத்தூர் ஏரியால வந்து பிஜேபி ரொம்ப அதிக அளவுல செல்வாக்கு உடைய கட்சியா வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ அப்போ கோயம்புத்தூர்ல மோடியா லேடியாங்கிற அந்த ஃபேக்ட் அந்த ஒரு வாதத்தை வச்சா மட்டும்தான் அங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகரும் போது அந்த வாதத்தை அங்க முன்வைக்கிறாங்க. மற்ற எந்த இடத்துலயும் அந்த பேச்சே வரல. மதுரையில கேம்பெயின் பண்ணாங்க. மதுரையில வந்து டிஎம்கே கவர்மெண்ட் தான் அவ்வளவு கிராஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. எலக்ட்ரிசிட்டி கண்டினியூஸா வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டை வந்து நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. நான் எனக்கு இன்னொரு 6 months டைம் கொடுங்க, நான் எலக்ட்ரிசிட்டி போர்டை வந்து சரி பண்ணி மின்மிகை மாநிலமா மீண்டும் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. திருநெல்வேலியிலும் அதே மாதிரியான கேம்பெயின்ஸ் தான் பண்ணாங்க. கோயம்புத்தூர்ல மட்டும் அது வேறுபட்டுச்சு அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே, இப்போ இந்த ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்துட்டு மோடி மேல ஒரு மரியாதை இருந்ததே தவிர வந்துட்டு, ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு 2 கட்சிகளுக்கும் இடையே ஒரு கூட்டணி எப்படி மலர்ந்தது அப்படின்றதெல்லாம் தெரியல. சோ அந்த மாதிரி ஒரு அசாதாரணமான ஒரு விஷயம் தான் இருந்தது. ஆனா இப்போ அந்த கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் கூட வந்துட்டு அது அரசியல் ஆதாயம் தான் காரணம் அப்படின்றதுதான் பார்க்க முடியுது. 2 பேரும் வந்துட்டு ரொம்ப ஹோல் ஆர்டடா வந்துட்டு எல்லாம் வரல அப்படின்னு 2 கட்சியும் சொல்றேன் நான். ஹோல் ஆர்டடா எல்லாம் வரல அப்படின்றதுதான் சொல்றேன் நான். இப்போ ஜெயலலிதா அம்மையாரோட மரணத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு அதிமுக பாஜகவுடன் இணைஞ்சு 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் 2021 சட்டமன்ற தேர்தலையும் சந்திச்சாங்க. பட் 2019ல வந்துட்டு நாடாளுமன்ற தேர்தல்ல வெற்றி பெற்று மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தாலும் கூட தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல கூட வெற்றி பெறவில்லை பாஜக அப்படின்றதுதான் வந்துட்டு ஒரு விஷயம். இதுல அதிமுக வந்துட்டு தேனி தொகுதியில மட்டும்தான் வெற்றியை உறுதி செஞ்சிருந்தாங்க. அது கூட யாருன்னா நம்ம முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்களின் மகன் ரவீந்திரநாத் அவரு போட்டியிட்ட அந்த தொகுதியில மட்டும்தான் வந்துட்டு வெற்றி பெற்றாங்க. சோ இது இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது அந்த இது போயிட்டு இருக்கு. 2021ல வந்துட்டு சட்டமன்ற தேர்தல்ல இந்த கூட்டணி வந்துட்டு தொடர்ந்தது. ஆனா திமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது அப்படின்றதுதான் நம்ம பார்த்தோம். நம்ம இந்த 4 தொகுதிகள்லயும் அந்த டைம்ல வந்துட்டு 4 தொகுதிகள்ல பாஜக வின் பண்ணாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இவ்வளோ ஃபிளாஸ் இருக்கும் போது எப்படி திரும்ப வந்துட்டு இந்த கூட்டணி என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்றத கேக்குறேன். ஏன்னா வந்துட்டு இப்ப நாடாளுமன்ற தேர்தல்ல வந்துட்டு இந்த 2 கட்சிகளும் கூட்டல. இப்ப 2024ல வந்துட்டு எந்த கூட்டணியும் இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அகெயின் இப்போ வந்துட்டு அது வந்துட்டு பிகாஸ் ஆஃப் அண்ணாமலை அவர்களோட ஸ்பீச், ஜெயலலிதா அம்மையார தரக்குறைவா அவர் பேசினது, இதெல்லாம் வந்துட்டு நான் என்ன கேக்குறேன்னாக்கா, பாஜக கூட நான் ஒரு இதுவா சொல்றேன் நான். நீங்க ஒரு இதுக்கு மாநிலத்துக்கு வந்துட்டு ஒரு கட்சி தலைவரா மாநில தலைவரா வந்துட்டு ஒருத்தரை போடுறீங்க அப்படின்னா ஒரு கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஒரு கட்சியில வந்துட்டு ஒரு தலைவரை வந்துட்டு அவங்க தொண்டர்களே வந்துட்டு கடவுள் மாதிரி பாக்குறது வந்துட்டு இன்னைக்கு ஒண்ணும் புதுசு கிடையாது, அந்த காலத்துல இருந்தே இருக்கு. அப்படி இருக்கும் போது ஒரு இறந்து போன ஒருத்தரை பத்தி வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தரக்குறைவா பேசினப்போ யாரால வந்துட்டு அந்த கூட்டணி அமைச்சுக்க முடியும் அப்படின்றது தெரியல.
இப்போ தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்கு ஹரிஷ்? இப்ப இந்த இந்த கூட்டணியை வந்துட்டு ஏத்துக்கிற அளவுக்கு வந்துட்டு தொண்டர்கள் இருக்காங்களா? ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் பத்தி பேசணும் அப்படின்னா நான் முன்ன சொன்ன மாதிரி ஜனதா பார்ட்டி பீரியட்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். எம்ஜிஆர் வந்து ஜனதா பார்ட்டியோட ரொம்ப க்ளோஸ் இதாக இருந்தாரு. 1980 இருந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த அலைன்ஸ்ல இருந்து வெளியில வந்தாங்க. மறுபடியும் ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. அசம்பிளி எலெக்ஷன்ல அந்த அலைன்ஸ் இருந்தது. ஸோ ஜனதா பார்ட்டிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து காங்கிரஸோட தான் மேடம் ஜெயலலிதா அவங்க வந்து டைப் பண்ணிட்டு இருந்தாங்க கன்டினியூஸா. அது எப்போ மாறுச்சு அப்படின்னா அத்வானி எப்போ வந்து தன்னை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி வந்தாரோ அப்போ அவர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அவர் வந்து எல்லா பிஜேபி ஆளுங்களும் முன்னெடுத்தப்போ அப்போதான் வந்து ஒரு ஃபேவரான ஒரு மைண்ட் செட்டுக்கு ஏடிஎம்கே வந்துச்சுன்னு நான் பார்க்குறேன். மேடம் ஜெயலலிதா அவங்க அப்போதான் அந்த ஒரு ஃபேவரான மைண்ட் செட்டுக்கு வந்தாங்க. பட் ஸ்டில் வாஜ்பாயை தான் அன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா என்டிஏ சார்பில் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, பிஜேபி சார்பில் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அத்வானி அவர்கள் தான் பிஜேபியோட வளர்ச்சி தேசிய அளவில் பெரிய அளவில் வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம். அந்த அந்த பீரியட்ல வந்து அது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல தேசிய அளவில் பெரிய ஒரு வளர்ச்சியா அத்வானி அவர்கள் கொடுத்தாரு. பட் அவரை ப்ரொஜெக்ட் பண்ணாம வந்து வாஜ்பாய் அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. வாஜ்பாய் அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே வாஜ்பாய் ஜெயிப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அன்னைக்கு காங்கிரஸ் பீரியட்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் மேல அவ்வளோ ஒரு அதிருப்தி இருந்தது. ஸோ அதனால எல்லாருக்குமே வந்து ஒரு மாற்று வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது. ரெண்டாவது அந்த மாற்று கோalition கவர்மெண்டா வரும் தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதுதான் நடந்துச்சு. ஆக்சுவலா கோalition கவர்மெண்டா தான் இருந்தது. ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த உங்களுக்கு பிஜேபி கவர்மெண்ட் கொடுத்த சப்போர்ட்டை வாபஸ் வாங்கின உடனே கவர்மெண்ட் கவிழ்ந்தது. அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு கூட வந்து இன்னைக்கும் சில பேர் சொல்லுவாங்க பிஜேபி கவர்மெண்ட்டை கவிழ்த்த கட்சி அதிமுக, அதிமுகவோட எப்படி கூட்டணி போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னைக்குமே. பட் அதுக்கப்புறம் 2001 அசம்பிளி எலெக்ஷனுக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா காங்கிரஸோட சண்டை போட்டு வெளியில வந்த மூப்பனார் அவர்களையும் அந்த அலைன்ஸ்குள்ள இழுத்துட்டு இருந்தாங்க. ஒரு கான்ஃபிளிக்டான ஒரு அலைன்ஸ். அது வந்து நிறைய முரண்கள் கொண்ட அலைன்ஸ். 2001 அசம்பிளி எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்ண அலைன்ஸ். இவங்களுக்கு ஏடிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு முரண் இருந்தது, கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்தது. தமாகவுக்கும் காங்கிரஸுக்கும் வந்து இன்டர்னல் பாலிடிக்ஸ், அவங்க கட்சிக்குள்ள உட்கட்சி பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்தது. பாமக ஒரு பக்கம் அவங்க வன்னிய சமூகத்துக்கு நாங்க தான் தலைவர் அப்படின்னு அவங்க ஒரு கிளைம் வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாரையும் ஒரு ஒரு அலைன்ஸ்ல கொண்டு வந்து அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு அலைன்ஸா காட்டினாங்க மேடம் ஜெயலலிதா. ஸோ அதனாலதான் அந்த அலைன்ஸ் ஜெயிக்க முடியுது. அது எவ்வளவு முரண்கள் இருந்தாலும் ஒரு பெரிய அலைன்ஸ், பிரம்மாண்டமான அலைன்ஸா வந்து பெர்செப்ஷனை கொண்டு வந்தாங்க. இந்த பெர்செப்ஷன் கொண்டு வந்ததுனாலதான் வந்து ஜெயிக்க முடிஞ்சது. இந்த பெர்செப்ஷன் இன்னைக்கு வேணும்னு தான் நான் பார்க்கறேன். நான் லோக்சபா எலெக்ஷன்லயே நான் பலமுறை சொல்லியிருக்கேன். தேமுதிகவோட அதிமுக கூட்டணி வச்சிருச்சு அப்படிங்கிறதுனால மட்டும் ஜெயிக்க முடியாது. தேமுதிகவையும் அழைத்து கொண்டு போராட்ட களங்கள்ல இறங்கணும் அதிமுக. அப்பதான் வந்து மக்கள்கிட்ட ஒரு பெர்செப்ஷன் உண்டாகும். இந்த அலைன்ஸ் டிஎம்கே அலைன்ஸை தோக்கடிக்கும் அப்படிங்கிற பெர்செப்ஷன் வந்தா மட்டும்தான் மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அதை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. 2011 அசம்பிளி எலெக்ஷன்ல பிஜேபி ட்ரை பண்ணாங்க, ஏடிஎம்கேயோட அலைன்ஸ்க்கு ட்ரை பண்ணாங்க, சரியா வரல. 2015 நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஓஎஸ் கார்டனுக்கு வந்து அலைன்ஸ் பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. பட் அப்பவும் அது வந்து செட் ஆகல. தமிழிசை அவர்கள் வந்து ஒரு ஊடக நேர்காணல்ல ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க, நாங்கெல்லாம் பேசணும், மோடிஜி தமிழ்நாட்டுக்கு வந்தே பேசினாரு, ஜெயலலிதா மேடம் கிட்ட பேசுறது ஓஎஸ் கார்டன் போய். பட் அது ஒர்க் அவுட் ஆகல. 2016 எலெக்ஷனுக்கும் நாங்கள் ட்ரை பண்ணோம், ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அதனாலதான் நாங்கள் தனியாவே கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் ஒரு சூழல் நம்மளுக்கு வந்து நம்மளால இவங்களோட அலைன்ஸ் போக முடியுங்கிற ஒரு சூழல் இருந்ததுனால நாங்கள் அலைன்ஸுக்கு போனோம். அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தமிழிசை அவர்கள். உண்மைதான். உங்களுக்கு வந்து ஒரு மாஸ் லீடருடைய மறைவுக்கு அப்புறம் கட்சி எப்படி ஸ்பிளிட் ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பக்கம் ஓபிஎஸ் தனியா போறாரு, இன்னொரு பக்கம் சசிகலா அவங்க வந்து சிறைக்கு போறாங்க சசிகலா அவங்க. இன்னொரு பக்கம் கட்சிக்குள்ளேயே தினகரன் அவர்கள் வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், இன்னைக்கு இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரையும் வந்து இவங்க ஏன் கூட இருந்தவங்க, இவங்க இப்படி இவங்க அப்படின்னு அவர் ஒரு கருத்துக்களை வெளியில் சொல்றது. அதனால ஏகப்பட்ட முறைகள். அந்த டைம்ல நானும் ஒரு 2-3 அமைச்சர்கள்ட்ட தான் பேசினேன். நான் அவங்களே எனக்கு ரொம்ப ஓப்பனா சொன்னாங்க, நாங்க இவங்களோட இருந்தவங்க தான், இவங்க வீட்டுக்கெல்லாம் அடிக்கடி போனவங்க தான், இதெல்லாம் வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. எல்லாரும் ஒரே கட்சி ஆளுங்கன்னா ஒருத்தர் மரியாதை கொடுத்தாதான் அந்த மரியாதை திருப்பி கொடுக்க முடியும். எங்களுக்கு எந்த மரியாதையும் அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு, நாங்க மட்டும் அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு எப்படி அதை அவருக்கு எதிர்பார்க்கிறாரு எனக்கு தெரியல அப்படின்னாங்க. ஸோ அது இயல்பா நடந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஓபிஎஸ் என்னச்சுக்கிட்டு அதுவே ஒரு முரண்பான ஒரு அரசா தான் அமைஞ்சதுன்னு நான் பாக்குறேன்.
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 வருஷத்தை ஓபிஎஸ் வச்சு ஓட்டினதே பெரிய விஷயம் நான் பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆட்சிக்கு எதிராக வாக்களிச்ச ஒருத்தர் வந்து கவர்மெண்ட்டுக்குள்ள நீங்க உட்கார வச்சு அவரை துணை முதலமைச்சரை உட்கார வச்சு நீங்க கவர்மெண்ட் ரன் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். அதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ணாரு. அதுக்கப்புறம் தேமுதிக 2021 அலைன்ஸ்ல வரல. அதுதான் பெரிய டிராபேக்கா இருந்தது ஏடிஎம்கேக்கு. 2% 2.5% ஓட் பேங்க் தேமுதிக அன்னைக்கு இருந்தது. அதை வந்து ஏடிஎம்கே அழகா பயன்படுத்திருக்கலாம் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன் அந்த பேச்சுவார்த்தை ஏன் நடக்கல, சரியா நடக்கல அப்படின்னு ஒன்றும் புரியல. ஒருவேளை தேமுதிக இந்த அலைன்ஸ்குள்ள வந்திருந்தா இன்னொரு 10-15 சீட் சேர்த்தே கிடைச்சிருக்கும். 92-96 சீட்டு கூட கொண்டு வந்துருக்கலாம். இன்னைக்கு வந்து டிஎம்கே மெஜாரிட்டி வந்திருக்காரு. மெஜாரிட்டி இல்லாத ஒரு கவர்மெண்டா டிஎம்கே கொண்டு வந்துருக்கலாம். நீங்க மறுபடியும் 2016 சுச்சுவேஷன்ல டிஎம்கே தள்ளி இருக்கலாம். நீங்க தேமுதிக உள்ள இருக்காது ஏன் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. அமமுக வந்து ஒரு ஸ்பீட் எடுக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு வந்து அமித்ஷா பேசினாரு. நேற்று கூட ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் ஊடக நேர்காணல சொல்றாரு, நான் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட பேசினேன் அமித்ஷா சார்பா, 10 தொகுதிகள் வந்து டிடிவி தினகரன் கொடுக்க சொன்னேன், அவங்க கட்சி ஆளுங்களா அவர் நிப்பாட்டிட்டோம், நான் தான் பேசினேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை நாங்கள் ஜெயிச்சுக்குவோம், இதுலயே நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு சொன்னார். சரி நானும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஆடிட்டர் குருமூர்த்தி எதனால தலையிடுறாருன்னு இன்னும் புரியல. அவர் வந்து நீங்க அவர் தான் வந்து ஓபிஎஸ் வந்து தர்மயுத்தத்துக்கு போகணும்னு நினைச்சாரு. அதிமுக ஸ்பிளிட் பண்ணி விட்டது அவர் தான் ஸ்பிளிட் பண்ணி விட்டாரு. ஸ்பிளிட் பண்ணி விட்டதுனால பாஜக வளரும்னு அவர் நினைச்சாரு, வளரல. மறுபடியும் இப்ப அதிமுக ஒண்ணு சேருங்கிறாரு. அதிமுக பிரிக்கிறதுக்கு ஒண்ணு சேர்க்கறது அது கட்சியா இல்ல விளையாட்டு பொம்மையான்னு எனக்கு புரியல. அது ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் தான் சொல்லணும். ஏன்னா சோ அவர்கள் இருந்த வரைக்கும் சோ அவர்கள் இந்த மாதிரி ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ்ல அவர் வந்து ஈடுபட்டதே கிடையாது. ஒரு கட்சியினுடைய இன்டர் பாலிடிக்ஸ்ல அவர் ஈடுபட்டதே கிடையாது. அவர் வந்து கட்சி சார்ந்த நலன் குறித்த கருத்துக்களை வந்து அந்த கட்சியினுடைய தலைமை கிட்ட பேசுவாரே தவிர பொதுவெளியில் எங்கேயுமே பேசுனது கிடையாது சோ அவர்கள். நிறைய விஷயங்கள் அவர் சோ அவர்களே வந்து பேசியிருக்காரு. ஜெயலலிதா அவங்ககிட்ட 96 எலெக்ஷன்ல வந்து ஏன் நான் உங்களுக்கு அகேன்ஸ்டா போனேன் அப்படிங்கிறதுலாம் 2011 எலெக்ஷன் இந்த கூட்டணி ஃபார்மேஷன் டைம்ல எல்லாம் விஜயகாந்த் அவர்களும் சோ அவர்களும் உட்காந்து பேசும்போதெல்லாம் இந்த கருத்துக்கள் எல்லாம் பேசியிருக்காங்க அவங்க ஜெயலலிதா அவங்ககிட்ட. ஏன் நான் உங்களுக்கு அகேன்ஸ்டா போனேன், எதனால அப்படி ஒரு கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டுச்சு என்னங்கிறதெல்லாம் அந்த டைப்ல பேசியிருக்காங்க. பட் பெரிய பெரிய அளவுல வெளியில பேசுனது கிடையாது சோ அவர்கள். பட் இன்னைக்கு வந்து குருமூர்த்தி அவர்கள் வெளியில பேசிட்டு இருக்காரு. அதுதான் எனக்கு ஏன்னு புரியல. பிஜேபி என்ன ட்ரை பண்றாங்கன்னு இன்னும் புரியல. அவங்க வந்து அலைன்ஸ்ல வரணும்னு நினைக்கிறாங்க, இந்த அலைன்ஸ் வந்து டிஎம்கே தோற்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் வந்து லூஸ் ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கு. அந்த லூஸ் ஸ்டாக்ஸ் இல்லாம இருந்தா பெட்டரா இருக்கும்னு நான் பாக்குறேன். ரெண்டாவது ஏடிஎம்கேலையும் நான் இப்ப சொல்றது, பிஜேபி வளர்ந்துட்டாங்க, வளரலன்னு சொல்ல முடியாது, அவங்க வளர்ந்துட்டாங்க. அண்ணாமலை வந்து மாநில தலைவராக இருந்த போது 3% இருந்த கட்சியை வந்து 11% வரைக்கும் இழுத்து கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு எத்தனையோ மாவட்டத்துல இருக்கு, எத்தனையோ முன்னணி தலைவர்கள் காரணம். நான் இதை அப்செக்ட் பண்றேன் நானு. ஏன்னா வந்துட்டு என்ன சொல்றது, நம்ம வந்த நேரத்துல வந்துட்டு அந்த வளர்ச்சி அப்படி கிடையாது. ஏற்கனவே வந்துட்டு ஒரு செடியை வச்சு தண்ணியை ஊத்திட்டு இருக்காங்க இல்ல மக்கள். இல்ல உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா அத்தனை தலைவர்கள் இருந்தாங்க. அத்தனை தலைவர்களும் அந்த மாவட்ட தலைவர்களோட கோஆர்டினேட் பண்ண முடியல, அதுல திணறிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை கோஆர்டினேட் பண்ணாரு. அந்த கோஆர்டினேஷன்ல தான் வந்து உங்களுக்கு அந்த மாவட்ட தலைவர்களுடைய செயல்பாடுகளால தான் அந்த ஓட் பேங்க் ஏறுச்சு. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்களை வந்து கோஆர்டினேட் பண்ணி இழுத்துட்டு வந்ததுனால 20% திருநெல்வேலியில வருது. தென்காசியில வந்து ஒரு நல்ல கேண்டிடேட்டை போட்டு அங்க வந்து ஒரு நல்ல ஒரு வேட்பாளர் நிப்பாட்டினாங்க ஜான் பாண்டியன் அவர்களை. அதனாலதான் அங்க ஒரு 20-25% வந்துச்சு. ரெண்டாவது அங்க வந்து ஆனந்தன் அவரும் ஒரு நல்ல ஒரு ஃபேஸா பிஜேபிக்கு இருக்காரு, யங்ஸ்டரா இருக்காரு. அந்த ஒரு யங்ஸ்டர் ஃபைன் பண்ணி கொண்டு வந்ததுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து அண்ணாமலை கோஆர்டினேட் பண்ணி பண்ணிருக்காரு மாவட்ட தலைவர்களோட. அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த கோஆர்டினேஷன் முன்ன இல்லை, இப்ப அந்த கோஆர்டினேஷன் பிஜேபிகள் இருக்குன்னு நான் பாக்குறேன். ஸோ அந்த கோஆர்டினேஷனை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதா நான் நயினார் நாகேந்திரன் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கறது. ஏன்னா அந்த கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே 25%, 28% மேல எடுக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். 28% மேல அவங்க எடுக்கிறாங்கன்னா நீங்க லாஸ்ட் லோக்சபா எலெக்ஷன்ல 18% எடுத்தீங்கன்னா அது ஒரு 15% ரீடைன் பண்ண பார்க்கணும். அப்படி ரீடைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்சி மாற்றத்துக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். ஈஸியா நீங்க ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இல்ல வந்து ஒரு கோalition கவர்மெண்டா கூட நீங்க ஃபார்ம் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா அவங்க நினைக்கிறத அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது கோalition கவர்மெண்ட் வரணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன்னா எல்லா மாநிலங்களையும் கோalition கவர்மெண்ட் என்டிஏ, தமிழ்நாட்டுல மட்டும் விதிவிலக்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமா இருக்கு. பட் தமிழ்நாட்டிலேயே இது வரைக்கும் கோalition கவர்மெண்ட் யாருமே பார்த்தது கிடையாது. எல்லாருமே வந்து கோalition கவர்மெண்ட்டை தவிர்த்துட்டு தனியா சுயாட்சியா நடக்கணும் அப்படிங்கிறதான் டிஎம்கே ஏடிஎம்கே இது வரைக்கும் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே 2006 கோalition கவர்மெண்டா இருந்தாலும் ஆட்சியில யாருக்கும் அதிகாரம் கொடுக்கல, அவங்க பங்கு கொடுக்கல. நீங்க சப்போர்ட் பண்ணுங்கிற ரேஞ்சில் வச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான் வச்சுக்கிட்டாங்க. பட் சென்ட்ரல்ல வந்து அவங்க வந்து அதிகாரத்துல பங்கு வாங்கினாங்க. அவங்க வந்து
99ல இருந்து 2013 வரைக்குமே வந்து கண்டினியூஸா சென்ட்ரல்ல பதவியில தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய கான்ஃபிளிக்ஸ் வந்தது அவங்களுக்குள்ள. ஆட்சியில இருந்து விலகிறோம்னு சொல்லி விலகினாங்க, தனியா நின்னாங்க. ஒருவேளை காங்கிரஸும் டிஎம்கேயும் 2016 எலெக்ஷன்ல சேர்ந்து இருந்த ஒரு 5 சீட் டிஎம்கே அலைன்ஸ் கிடைச்சிருக்கும் தான் நான் பாக்குறேன். ஸோ அந்த இடத்துல டிஎம்கே மிஸ் பண்ணிட்டாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அப்படின்னு தான் நான் பார்த்தேன். இன்னைக்கு இந்த அலைன்ஸ் வந்து ஸ்டடியா நீங்க வந்து கொண்டு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேடர்ஸ் கிட்ட ஒரு ஜெல் ஆகணும். இந்த அலைன்ஸ் கேடர்ஸ் கிட்ட ஒரு மனநிலை வரணும். இது இந்த அலைன்ஸ் வந்து டிஎம்கே தோற்கடிக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கேடர்ஸ் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நம்ம வந்து பழைய முரண்கள் எல்லாம் மறந்துட்டு டிஎம்கே தோற்கடிக்கிறத மட்டும் மைண்ட் செட்டா வச்சு நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கேடர்ஸ் வரணும். அது நகர்ந்தால் மட்டும்தான் இந்த அலைன்ஸ் வந்து கீழே ஜெல் ஆகும். அது ஜெல் ஆகுங்கிறதுனால தான் இவ்வளவு ஃபாஸ்டா 1 இயர் பிஃபோரே வந்து இந்த அலைன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த அலைன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 1 இயர் பிஃபோரே அலைன்ஸ் பண்ணதுனால இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, டிஎம்கே அலைன்ஸ்ல யாருமே வந்து பேரம் பேச முடியாது. அவங்களுக்கு வந்து சீட் பார்கெயின் பண்ண முடியாது மற்ற டிஎம்கே அலைன்ஸ்ல இருக்கிற அலைன்ஸ் பார்ட்டிஸ் எல்லாம். ஏடிஎம்கே பயன்படுத்தி விசிக்கு கூடுதலா ஒரு 2 சீட் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருந்தது. அதை ஏடிஎம்கே தடுத்திருக்காங்க. காங்கிரஸ் ஒரு 10 சீட் கூடுதலா கேட்கிற பாசிபிலிட்டி இருந்தது, அதையும் தடுத்திருக்காங்க. இப்ப அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன் டிவிகே. டிவிகே பயன்படுத்த முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா டிவிகே வந்து அவங்க இன்னும் கண்டெஸ்ட் பண்ணாத ஒரு பார்ட்டியா இருக்காங்க. இன்னும் அவங்களுடைய பலமே நிரூபிக்கப்படாத ஒரு கட்சியா இருக்கு டிவிகே. அவங்க என்ன பலம் இருக்க போதுன்னு தெரியாது. ரெண்டாவது, இன்னைக்கு என்டிஏவோட போறாங்க அப்படின்னா என்டிஏவோட இதனால் வரைக்கும் போனதுல என்ன டிராபேக் இருக்கு அப்படிங்கிறது ஏடிஎம்கே நல்லா தெரியும். அந்த டிராபேக்கை வந்து சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு கிடைக்குது. டிவிகேவோட போனா டிவிகேக்கு என்ன டிராபேக் இருக்குன்னு ஏடிஎம்கேக்கு தெரியாது, ஏடிஎம்கேக்கு என்ன டிராபேக் இருக்குன்னு டிவிகேக்கு தெரியாது. ஓட் பேங்க் வந்து அந்த ஓட் டிரான்ஸ்பர் நடக்குமா அப்படிங்கிறதும் ஒரு டவுட் 2 பார்ட்டிக்குமே. ஏன்னா டிவிகேல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா விஜய் சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்றாங்க, ஏடிஎம்கேல எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிஎம் கேண்டிடேட் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. விஜய் சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்றவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்றவங்க விஜய்க்கு ஓட் பண்ணுவாங்களாங்கிற ஒரு டவுட் இருக்கு. அந்த ஓட் டிரான்ஸ்பரபிலிட்டி இருக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட். ஸோ அதனால வந்து டிவிகேவோட போறதை விட என்டிஏவோட போறது பெட்டர் அப்படின்னு தான் நானும் பாக்குறேன். ஏன்னா அந்த பிளாஸ் என்னங்கிறது எனக்கு தெரியும், அதை வந்து சரி பண்ணிக்க முடியும். 2021 எதனால நம்ம தோத்தோம், பிஜேபியோட போனோம், பிஜேபி நம்மளுக்கு டிராபேக் அப்படின்னு இவங்களே நினைச்சாலும் அந்த டிராபேக் என்ன அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுது. இப்போ அந்த டிராபேக் சரி பண்ணி அதை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 26ல கிளியரா அடிக்க முடியும். ஓகே ஓகே. இப்போ நீ சொன்னல டிடிவி தினகரன் பத்தியும் சரி, குருமூர்த்தியும் சரி, ஓபிஎஸ் அவர்களும் சரி, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு தலைவருக்கான பண்பு வந்துட்டு கொஞ்சம் எல்லாருமே வளர்த்துக்கணும்ன்றதுதான் நான் சொல்ல வரேன் நானு. ஏன்னா வந்து என்ன சொல்றது, இவங்க இதுக்கு முன்னாடி என்கிட்ட இப்படி இருந்தாங்க, இப்போ வந்துட்டு எனக்கு எகெயின்ஸ்டா பேசுறாங்கன்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு ஒரு தலைவனோட பண்பு கிடையாது. அதே மாதிரி இவர் சொன்னது வேறு கட்சியை சார்ந்தவர் கை காட்டிட்டு இவர் சொன்னதுனாலதான் நான் இந்த பதவியில இருந்தேன், இவர் சொன்னதுனாலதான் நான் இணைஞ்சேன்னுட்டுன்னு அது சொல்றதும் வந்துட்டு ஒரு தலைவனுக்கான பண்பு கிடையாது. குருமூர்த்தி அவர்களுக்கும் சொல்றேன், அடுத்த கட்சியில இருக்கிறவங்களை வந்துட்டு நீங்க ஒண்ணு சேர்க்கிறதும் பிரிக்கிறதும் வந்துட்டு அது உங்களோட வேலையே கிடையாது. அப்படி இருக்கும் போது வந்துட்டு இவர்கள் 3 பேரையும் வந்துட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவர்களாக வந்துட்டு கட்சி தலைவர் அப்படின்றத நான் வந்து ஒரு ஜெனரலா ஒரு கோட்காக நான் சொல்றேன். நானு ஒரு தலைவன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கூட உங்களை கொண்டு போக முடியல அப்படின்றதுதான் நான் சொல்றேன் நானு. இன்னொரு விஷயம் எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஹரிஷ். இப்ப அமித்ஷா அவர்கள் இங்க வந்தப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் இருந்தாரு, நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருந்தாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாரே தவிர டிடிவி தினகரனோ இல்ல ஓபிஎஸ்ஓ வந்துட்டு அந்த இதுல இல்ல அப்படின்றது வந்துட்டு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு அன்னைக்குதான் வந்துட்டு டிடிவி தினகரன் அவர்களுக்கு மைல்டு அட்டாக் அப்படி இப்படின்னு எல்லாம் வந்துட்டு நிறைய செய்திகள் எல்லாம் வந்தது. அப்போலோல அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. பட் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வந்துட்டு அது ஜென்ரல் செக்அப் பண்றது சொன்னாங்க. ஜென்ரல் செக்அப் போறதுக்கும் மைல்டு அட்டாக்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. பட் இதுக்கு நடுவுல வந்துட்டு என்ன நடந்ததுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா மறுநாள் ஜனனம் டிவில வந்துட்டு ஒரு இது கொடுத்திருந்தாரு, ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. இது வந்துட்டு எனக்கு இது என்ன மாதிரியான அரசியல்னு எனக்கு புரியல. கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் இட்? எனக்கு இது ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா 11 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய வீட்டுக்கு அமித்ஷா போவார் அப்படின்னு தான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட். அப்படிதான் எனக்கு கிடைச்ச தகவல் ஃபர்ஸ்ட் இருந்தது. 11 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுக்கு போவாரு, 12 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சேர்ந்து ஹோட்டல்ல பிரஸ் மீட் இருக்கும்
எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஒரே கார்ல பயணிப்பாங்க, ஹோட்டல்ல பிரஸ் மீட் இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த பிரஸ் மீட்ல வந்து அன்புமணி ராமதாஸ் அதே மாதிரி ஜி.கே. வாசன் மற்ற அலைன்ஸ் பார்ட்னர்ஸ்னு ஒரு 7 பேரை வந்து அங்க உட்கார வைக்கிற மாதிரி பிளான். 6 பேர் அமித்ஷாவோட சேர்த்து 7 பேர் உட்கார்ற மாதிரி ஸ்டேஜ்ல உட்காந்து ஒன்னா அலைன்ஸ் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி பிளான். பட் அன்னைக்கு என்ன இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா, ராமதாஸ் அவர்களுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு கான்ஃபிளிக்ட் ஓடிட்டு இருந்தது. நான் தான் தலைவர்னு அந்த 2 பேரும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவங்கள உட்கார வைக்க முடியல. ஜி.கே. வாசன் அவர்கள் வந்தாரு, வந்துட்டு அமித்ஷா அவர்களை பார்த்துட்டு கிளம்பிட்டாரு. அவர் தான் இந்த அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கு, இந்த அலைன்ஸ் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு அவர் தான் காரணம். ஏடிஎம்கே மறுபடியும் இந்தியாவுக்குள்ள கொண்டு வரதுக்கு அவர் தான் பெரிய ரீசனா இருந்தாரு. அவர் தான் பெரிய ஒரு பாலமே அமைச்சிருக்காருன்னு சொல்லலாம். அவ்வளவு பேச்சுவார்த்தைகள் நடத்திருக்காரு ஜி.கே. வாசன் அவர்கள். எனக்கு தெரிஞ்சு 99 வந்து 2001 வந்து எப்படி ஒரு அலைன்ஸ் ஃபார்மேஷன் பண்றதுக்காக ஜெயலலிதா அவங்க வந்து மூப்பனாள் அவர்களை போய் சந்திச்சு பேசினாங்களோ, அது மாதிரி ஜி.கே. வாசன் அந்த முன்னெடுப்பை இப்ப எடுத்திருக்காருன்னு நான் பாக்குறேன். பெரிய முன்னெடுப்பு அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு முன்னெடுப்பு. ஏன்னா ஒரு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு நம்ம எல்லாம் ஒன்னா பயணிக்கலாம். எத்தனை கான்ஃபிளிக்ஸ் இருந்தாலும் எத்தனை முரண்கள் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் சிஎம்பி போட்டு பயணிப்போம், இந்த அலைன்ஸ் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு எல்லாரும் நகர்த்தி கொண்டு வந்திருக்காரு வாசன். அது ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன். பட் அவரையும் அங்க உட்கார வைக்க முடியல. ஏன்னா மற்ற அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் அங்க இல்லாதப்போ அவரையும் உட்கார வச்சா நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அதனால அவரையும் அங்க உட்கார வைக்க முடியல. டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் அந்த ஸ்டேஜ்ல உட்கார வச்சோம் அப்படின்னா ஏடிஎம்கேல இருந்து வருவாங்களா அப்படின்னு ஒரு டவுட். ஏன்னா நிறைய முரண்பாடுகள் 3 பேருக்கும் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் 3 பேருக்குமே ஒரு நிறைய முரண்பாடுகள் இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கும் அவர் வச்சுக்கிட்டு இருக்க கிளைம் நான் தான் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. டிடிவி தினகரன் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சாலும் அம்மாவுடைய தொண்டர்கள் இங்க பக்கம் தான் இருக்காங்க, அதிமுக மீட்டெடுப்புங்கிற அந்த ஒரு கருத்தை தான் தொடர்ந்து முன்வச்சுட்டு வந்தார். அப்படிங்கிறதுனால அவரையும் ஸ்டேஜ் ஏற்றுறதுக்கு ரொம்பவே யோசிச்சாங்க பிஜேபி. ஸோ அதனால டிடிவி தினகரன் அவர்களை வந்து இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொன்னதான் சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ் அவர்களை வந்து நீங்க மதுரையிலே இருங்க, கூப்பிட்டா மட்டும் நீங்க சென்னை கிளம்பி வந்தா போதுங்கிற ஒரு இடத்துக்கு வச்சுட்டாங்கன்னு நான் பாக்குறேன். அதான் ஓபிஎஸ் ரொம்பவே வருத்தத்தோட மீடியால சொல்லியிருந்தார், பேட்டி எடுக்கிறப்ப சொல்லியிருந்தார், அமித்ஷாவை பார்ப்பீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு கடவுள் விட்ட வழின்னு சொன்னார்னு நினைக்கிறேன். ஸோ அதைத்தான் அவர் வந்து ரொம்ப விரக்தியோட சொன்னார் ஓபிஎஸ் அவர்கள். ஏன்னா அவருக்கு இந்த ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் சேர்ந்துருச்சு அப்படின்னா அவருடைய பாசிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது அவருக்கு அந்த அலைன்ஸ்ல என்ன வேலைன்னு அவருக்கு தெரியல. 2வது ஓபிஎஸ் அவர்களை பிஜேபியில சேர்க்கணுங்கிற ஒரு முடிவோட பிஜேபியில வந்து நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நாளைக்கு வந்து ஏடிஎம்கேக்குள்ள அவரை சேர்த்துக்க முடியாது அப்படிங்கிறப்போ அவரை தனி சிம்பிள்ல கண்டஸ்ட் பண்ண வைக்கிறத விட பிஜேபி சிம்பிள்ல கண்டஸ்ட் பண்ண வைக்கணும். பிஜேபி சிம்பிள்ல கண்டஸ்ட் பண்ணணும்னா அவர் வந்து பிஜேபியுடைய உறுப்பினர் ஆகணும். ஸோ அதனால அவர் வந்து பிஜேபியுடைய உறுப்பினராக கொண்டு வந்துட்டு அந்த முக்குலோக கம்யூனிட்டியோடைய ஓட் பேங்க் வந்து பிஜேபிக்கான ஓட் பேங்கா மாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஸ்ட்ராட்டஜியோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபியில. அவர் ஓபிஎஸ் அவர்கள் அதுக்கு ஒத்துக்கல, இப்போ வரைக்கும் ஒத்துக்கல. தனி கட்சி ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவருடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கலாங்கிற பிளான்ல தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னும் 2-3 பேர்லாம் கோலப்பனவர்கள்லாம் வந்து நாங்க விஜயோட போறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்குங்கிறதெல்லாம் சில மீடியாக்களை பேசிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவர் என்டிஏ விட்டு ஓபிஎஸ் வெளியில வர மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு இருக்கிற ஒரே பாசிபிலிட்டி என்டிஏ மட்டும்தான். என்டிஏ தவிர வேற எங்க போனாலும் அவரை மதிக்க மாட்டாங்க, அதுதான் உண்மை. ஏன்னா அவருக்கு வந்து குறிப்பிட்ட 1-2 தொகுதியில மட்டும்தான் செல்வாக்கு இருக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு, வேற எங்கேயுமே செல்வாக்கு கிடையாது. தினகரன் அவர்களுக்காவது உங்களுக்கு வந்து ஒரு 10-12 தொகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல ஒரு நல்ல கேண்டிடேட் இருக்காங்க, நல்ல மாவட்ட செயலாளர் இருக்காங்க. அந்த மாவட்ட செயலாளர் மூலமா ஒரு ஓட் பேங்க் இழுத்துட்டு வந்துட முடியும் தினகரன் ஆகுது. ஓபிஎஸ்க்கு அப்படி யாருமே கிடையாது. அவர் ஒருத்தர் தான் அங்க மெயினான பிளேயரு, அவர் ஒருத்தருக்கு மட்டும் தான் செல்வாக்கு. அவர் இருக்கிற அந்த தேனி மாவட்டத்துல 1-2 தொகுதி தான் அவருக்கான ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்க்கணும். அங்கதான் வந்து அவருக்கான செல்வாக்கு இருக்குன்னு சொல்ல முடியும். மற்ற எந்த இடத்தையும் அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ அப்போ அவங்களையும் அலைன்ஸ்ல வச்சுக்கணும், ஏடிஎம்கே அலைன்ஸ்ல கூப்பிடணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் ஸ்டேஜ் ஏற வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஏடிஎம்கே மட்டும் இப்போ நம்ம சொல்லிடுவோம், மற்ற அலைன்ஸ்லாம் நம்ம அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை 4 மணிக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, நீங்க வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஆர்பி உதயகுமார், எஸ்பி வேலுமணி அவர்கள் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போனாங்க. கேபி முனுசாமி, ஆர்பி உதயகுமார், எஸ்பி வேலுமணி 3 பேரும் போனாங்க. 3 பேரும் எடப்பாடி பழனிசாமி அவரோட ½ hour டிஸ்கஸ் பண்ணாங்க. டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் 3 பேரும் எடப்பாடி பழனிசாமி அவரோட சேர்ந்து இந்த ஹோட்டலுக்கு போய் அமித்ஷா அவங்களை பார்த்து அதுக்கப்புறம் தான் பிரஸ் மீட்டே கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. இப்ப என்னோட क्वेश्चन என்னன்னா,
இப்போ நம்ம டிடிவி தினகரன் பத்தி பேசிட்டு இருக்கோம், ஓபிஎஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இப்ப அமித்ஷா அவர்கள் இங்க வந்தப்ப வந்துட்டு கேள்விகள் கேட்கப்பட்டது. அப்போ வந்துட்டு கேக்குறாங்க, டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் வந்துட்டு இணைக்கப்படுவார்களா, இல்ல என்ன என்ன ஆகும், இப்ப நீங்க வந்துட்டு இபிஎஸ் அவர்களோட கைகோர்க்கும் போது இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும் போது அமித்ஷா ஒரு வார்த்தை சொல்றாரு, அதிமுகவோட உட்கட்சி விவகாரத்துல நான் தலையிட விரும்பல அப்படின்னு சொல்றாரு. அமித்ஷா அவர்களே இந்த வார்த்தையை சொல்றப்போ குருமூர்த்தி எப்படி தலையிடுறாருன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்ல. பட் ஸ்டில் இந்த ஒரு கொஸ்டினுக்கும் அவர் கொடுத்த ரிப்ளைக்கும் நீ என்ன நினைக்கிற ஹரிஷ்? உண்மைதான். அவர் வந்து உட்கட்சி விவகாரங்கள்ல நாங்க தலையிட விரும்பல அப்படிங்கிறாரு. அதுதான் வந்து இந்த கூட்டணிக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குன்னு நான் பாக்குறேன். ஏன்னா உட்கட்சி விவகாரங்களை தலையிடுறதா இருந்தா அதிமுக அந்த அலைன்ஸ்குள்ள வராது. அது வந்து அமித்ஷா அவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அதனால உட்கட்சி விவகாரங்களை தலையிடுறதுக்கு அவங்க பிஜேபி விரும்பல அப்படிங்கறத நான் பாக்குறேன். பட் வந்து அவங்க என்ன சொல்ல விரும்புவாங்க அப்படின்னா, இந்த அலைன்ஸ்குள்ள நாங்க அவங்களை வந்து எங்களுடைய என்டிஏக்குள்ள ஒரு பார்ட்னரா வச்சுக்கிறோம், ஏடிஎம்கேவோட டைரக்டா கான்டாக்ட் வச்சுக்க வேணாம், என்டிஏக்குள்ள நாங்க ஒரு பார்ட்னரா அவங்களை வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா இதே மாதிரியான ஃபார்மேட் வந்து ப. சிதம்பரம் அவர்கள் ஒன்ஸ் கடைபிடிச்சிருந்தார். எப்படின்னா வாஜ்பாய் பீரியட்லயோ ஜனதா பார்ட்டி பீரியட்லயோ நினைக்கிறேன். அப்போ வந்து டிஎம்கே தான் அவங்களோட அலைன்ஸ்ல இருக்காங்க, நாங்க அவங்களோட அலைன்ஸ்ல இல்லை அப்படின்னு சொல்லி ப. சிதம்பரம் அவர்கள் சொன்னாரு. சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தார் அன்னைக்கு. அப்போ அவர் சொன்னாரு, டிஎம்கே தான் அவங்களோட அலைன்ஸ்ல இருக்காங்க, நாங்க அவங்களோட டைரக்டா அலைன்ஸ்ல, நாங்க டிஎம்கேயோட அலைன்ஸ்ல இருக்கோம், அது வேற இது வேற அப்படின்னு சொல்லி ப. சிதம்பரம் அவர்கள் சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் பாக்கணும். ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட அலைன்ஸ் இருக்காங்க, பிஜேபி ஏடிஎம்கேயோட அலைன்ஸ் இருக்காங்க. இவங்க பிஜேபியோட மட்டும் அலைன்ஸ் தான் இருப்பாங்க. இவங்க இப்போ பிஜேபி ஒரு 50 சீட்ஸ் 40 to 50 சீட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த 50 சீட்ஸ்ல இருந்து என்டிஏல என்னென்ன பார்ட்டிலாம் இருக்காங்களோ அந்த சீட்ஸ்லாம் அந்த கட்சிக்கெல்லாம் பிஜேபி சீட்ஸ் பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தான் பாக்குறேன். 150 to 160 சீட்ஸ் கட்டாம ஏடிஎம்பி நிற்பாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே ஓகே. கடைசியா ஒரு கேள்வி. இப்ப அதிமுக பாஜக இந்த கூட்டணி ஆட்சி அமைஞ்சது அப்படின்றது வந்துட்டு அமித்ஷா சொல்றாரு. அப்ப கூட்டணி அரசுன்னுட்டுன்னு சொல்லல அப்படின்றத அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. எனக்கு என்ன இது கேள்வினாக்க, இது பொதுமக்களோட கேள்வியும் கூட. கூட்டணி ஆட்சினா என்ன, கூட்டணி அரசுனா என்ன? கூட்டணி ஆட்சிங்கிறது 2006 டிஎம்கே அலைன்ஸ் கவர்மெண்டா ஃபார்ம் பண்ணாங்கல்ல, அதுக்கு பேர் கூட்டணி ஆட்சி. கூட்டணியில அங்கம் வகிக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த கூட்டணியில ஒரு அமைச்சர் பொறுப்போ இல்ல துணை முதல்வர் பொறுப்போ கொடுக்கறது கூட்டணியில அங்கம் வைக்கிறது. கூட்டணி ஆட்சிங்கிறது ஒருவேளை மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்துல பிஜேபி இருந்து நாங்க சப்போர்ட் வாங்கிக்குவோம். பட் பிஜேபிக்கு நாங்க வந்து மினிஸ்டர் போஸ்டோ இல்ல கேபினெட்ல எங்களுடைய அமைச்சரவையில பதவியை நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாருன்னு நான் பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து இதுதான் ஃபார்முலா பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேவும் சரி, பிஜேபியும் சரி, டிஎம்கேவும் சரி, தமிழ்நாட்டில் தான் ஃபார்முலா பயன்படுத்திட்டு இருக்காங்க. ரெண்டாவது, என்டிஏவோட ஃப்ரம் 2018 இருந்து அவங்க 18-19 இருந்து அவங்க வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. 23 வரைக்கும் டிராவல் பண்ணாங்க. மத்தியில எங்கேயுமே வந்து எங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுங்கன்னு யாரும் கேட்கல. இன்னும் சொல்ல போனா தம்பிதுரை அவர்கள் இருக்காரு, சி.வி. சண்முகம் அவர்கள் இங்க இருந்து போயிருக்காரு. 2 பேரும் சீனியர் லீடர்ஸ். 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு நீங்க வந்து கேபினட் போஸ்டிங் கொடுத்துருக்கலாம், இல்ல வந்து ஸ்டேட் போஸ்டிங் ஏதாவது கொடுத்துருக்கலாம். அங்க அப்படி எதுவுமே கொடுக்கல. அப்படிங்கிறப்போ இங்க எக்ஸ்பெக்ட் பண்றது, பிஜேபி எக்ஸ்பெக்ட் பண்றதும் தப்புன்னு தான் நான் சொல்றேன். உங்களுக்கு ஒண்ணு நீங்க அங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இங்க தாராளமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ நீங்க கேள்வி கேட்டா ஓகே. பட் நீங்க அங்கேயே ஒண்ணு கொடுக்கலங்கிறப்ப இங்க நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதுங்கிறது என்ன பொறுத்தவரை சரி இல்லைன்னு தான் பாக்குறேன். ஏன்னா எல்லா மாநிலத்திலயும் வந்து என்டிஏல இருக்கிற அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாரையும் நீங்க வந்து கேபினெட்ல ஒரு போஸ்டிங்ல உட்கார வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டுல இருந்து போன என்டிஏ ஆளுங்களை யாரையுமே வந்து கேபினெட்ல சேர்த்துக்கல. ஜி.கே. வாசன் அவர்களையும் சேர்த்துக்கல, அன்புமணி ராமதாஸையும் சேர்த்துக்கல. அன்புமணி ராமதாஸ் ரொம்ப காலமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, கேபினெட் போஸ்டிங் கிடைக்குமா ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கும் கொடுக்கல. ஜி.கே. வாசன் அவர்களுக்கு வந்து நீங்க நிறைய மதிப்பு கொடுக்குறீங்க, மரியாதை கொடுக்குறீங்கன்னு சொல்ல போனா, மோடி அவர்கள் வந்து ஜி.கே. வாசன் தன்னுடைய ரைட் ஹேண்ட் மாதிரி பாக்குறாரு, தமிழ்நாட்டுக்கான ஒரு பெரிய ஒரு ஸ்டார் மாதிரி பாக்குறாரு ஜி.கே. வாசன் அவர்களை. ஆனா அவருக்கும் கேபினெட் போஸ்ட் கொடுக்கல. அப்படிங்கிறப்போ தமிழ்நாட்டுல இருந்து போன யாருக்குமே நீங்க எதுவுமே கொடுக்க மாட்டீங்கிறப்போ தமிழ்நாட்டுல நீங்க வந்து எப்படி ஒரு அலைன்ஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும் நீங்க நினைக்கலாம் தான் நான் கேட்பேன். பட் ஸ்டில் இப்போ வந்து அதை டிசைட் பண்ணக்கூடிய இடம் இல்லை, இப்போ இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இந்த கவர்மெண்ட் முதல்ல மாறணும், ஏடிஎம்கே ஜெயிக்கணும். அதுக்கு ஏடிஎம்கே ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான வெற்றியா இருக்க போகுது, அவங்க தனியா பெரும்பான்மை வராங்களா, பெரும்பான்மை இல்லாம வராங்களா, அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம வந்து இப்பவே எல்லாத்தையும் டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன் வந்து
இந்த அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த அலைன்ஸ்ல எந்தெந்த பார்ட்டிஸ் வரப்போறாங்கன்னு தெரியல. எல்லாம் எந்தெந்த பார்ட்டிஸ் வரப்போறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஓட் ஷேர் எப்படி இன்டாக்டா வரப்போகுது, எப்படி ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு சொல்ல முடியும். எப்படிப்பட்ட அலைன்ஸா இருக்க போது, டிஎம்கேக்கு வந்து டஃப் ஃபைட் கொடுக்குமா என்னங்கிறதெல்லாம் பார்த்து சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ரெண்டாவது, அர்பன் ஏரியாஸ்லாம் வந்து விஜய் வந்து என்டிகேயோட ஓட்டை பயங்கரமா ஸ்பில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுவும் வந்து ஒரு ஃபேக்டரா இங்கே ப்ளே பண்ணும். டிஎம்கேயோட ஓட் பேங்க்கு நம்ம என்ன சொல்ல போனோம்னா மைனாரிட்டிஸ், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் ஓட் பேங்கை பயங்கரமா பிரிக்கிறார் விஜய். கிறிஸ்டியன் ஓட் பேங்கை ரொம்ப பயங்கரமா பிரிக்கிறார் விஜய். முஸ்லிம்ஸ் ஓட் பேங்க் ஓரளவு பிரியுது, 1-2% பிரியுது. மற்ற எல்லாமே வந்து டிஎம்கேயோட இன்டாக்டா போகுதுன்னு தான் பாக்குறேன். விசிகே சைட்ல இருந்து தலித் வாக்குகள் எல்லாத்தையும் ஓரளவு பிரிக்கிறார் விஜய். ஸோ அதெல்லாம் என்ன மாதிரி இம்பாக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதனால இந்த கோஆலிஷன் கவர்மெண்ட்டோ இல்லை வந்து ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குங்கிறதெல்லாம் இப்போ சொல்லக்கூடிய விஷயமே கிடையாது. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கொஞ்சம் ஓப்பனா பேசிட்டாரு, அப்படிதான் நான் பாக்குறேன். ரொம்ப ஓப்பனா பேசிட்டாரு. நாங்க வந்து ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குலாம் எங்களால கொடுக்க முடியாதுங்க, ரொம்ப ஓப்பனா பேசிட்டாரு. நான் இன்னைக்கு இருக்கிற சூழலை பொறுத்து நான் பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா. சோ இன்னும் நாட்கள் நிறைய இருக்கு. என்ன சொல்றது, என்ன காட்சிகள் மாறலாம் என்னன்றத நம்ம வந்துட்டு பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அப்படின்றது. யார் யாரு கூட்டணி சேருவாங்க, இல்ல கூட்டணி பேச்சு நடந்தவர்கள் எல்லாம் யார் யார் முறிச்சுட்டு போறாங்கன்றதும் தெரியாது. சோ எல்லாமே ஏடிஎம்கே சைட்ல இருந்து பிஜேபி சைட்லயும் கூட்டணி அமைச்சாலும் ஒரு பெர்செப்ஷன் உண்டு பண்ணணும். மக்கள் கிட்ட ஒன்னா போய் நிக்கணும். எல்லாரும் தனித்தனியா நாங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்றோம், தனித்தனியா நாங்க வந்து இவங்களுக்கு அகேன்ஸ்டா நாங்க ப்ரொடெஸ்ட் பண்றோம், டிஎம்கே அகேன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்றோம், காங்கிரஸ் அகேன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்றோம் போய் நிக்காம ஒன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணணும். ஒரே இடத்துல நின்று கேள்வி கேட்கணும். எல்லாரும் ஒன்னா இருந்து கேள்வி கேட்டா மட்டும் தான் இந்த பெர்செப்ஷன் உண்டாகும் மக்கள் கிட்ட. இந்த அலைன்ஸ் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் அப்பதான் உருவாகும். ஏன்னா இன்னைக்கு மீடியாஸ்ல வந்து ஏடிஎம்கே போட்டு வாரி எடுக்கிறாங்க, அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ அதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இந்த பெர்செப்ஷன் உருவாக்குறது ரொம்ப முக்கியம். இந்த பெர்செப்ஷன் உருவானா மட்டும்தான் விஜய்ங்கிற ஃபேக்டர் ஓரந்தள்ளி வைப்பாங்க. இல்லைன்னா விஜய்ங்கிற ஃபேக்டர் உள்ள கொண்டாந்து ஏடிஎம்கேக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே அனுப்பிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த வாய்ப்புகளை தவறு விடாம ஏடிஎம்கே அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா பெர்செப்ஷன் உண்டு பண்ணணும். எப்படி வந்து 2019 வந்து டிஎம்கே எல்லா போராட்டத்துக்கும் வெளியில வரும்போது, ரோட்டுக்கு வரும்போது காங்கிரஸோடய அவங்க அலைன்ஸ் பார்ட்டிஸோடையும் வந்து போராடினாங்களோ, அது மாதிரி இவங்களும் போராடினா மட்டும்தான் அந்த பெர்செப்ஷன் உண்டாகும். ஏன்னா அந்த பெர்செப்ஷன் தான் ஸ்டாலின்கிற இமேஜை வந்து தூக்கி பிடிக்க வச்சது. இந்த பெர்செப்ஷன் தான் 2024 வரைக்கும் அந்த அலைன்ஸ் இன்டாக்டா வச்சுட்டு இருக்கு, இன்னும் இன்டாக்டா வச்சுட்டு இருக்கு. அந்த அலைன்ஸ் தோத்தா மட்டும் தான் அந்த அலைன்ஸ்ல இருக்கிற மற்ற பார்ட்டிஸ் எல்லாம் வெளியில வருவாங்க. தோக்குற வரைக்கும் யாரும் வெளியில வர மாட்டாங்க. அதனால அந்த அலைன்ஸ்ல இருந்து யாரோ வெளியில வருவாங்களான்னு வெயிட் பண்றதும் என்ன பொறுத்தவரை தப்புன்னு தான் நான் சொல்றேன். அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப சாதுரியமா முடிவு எடுத்திருக்காரு. ரொம்ப அழகா வந்து நம்ம இவங்களோட போறது பெட்டருங்கிற ஒரு முடிவு வந்துட்டாருன்னு தான் நான் பாக்குறேன். ஸோ அதனால கான்ஃபிளிக்ஸ் எல்லாம் மறந்து, முரண்கள் எல்லாத்தையும் மறந்து ஓரங்கட்டி வச்சுட்டு எல்லாம் ஒன்னா ஒர்க் பண்ணா ஓரளவு டஃப் ஃபைட் கொடுக்க முடியும். சில இடங்கள்ல ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆன்டி கம்பன்சியும் இருக்கு. நம்ம சர்வே ரிப்போர்ட் தான் சொல்லுது ஆன்டி கம்பன்சி இருக்கு. ஆன்டி கம்பன்சி எப்படி பயன்படுத்திக்க போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே ஹரிஷ், இப்ப அடுத்த சர்வே நீங்க எப்படியா எடுப்பீங்க, எடுத்ததப்ப வந்துட்டு எவ்வளவு சேஞ்சஸ் இருக்குன்றத பார்க்கலாம். இந்த சர்வே ரிப்போர்ட் வந்துட்டு நாட் ஓன்லி பொதுமக்களுக்காக மட்டும் வந்துட்டு கொடுக்கல, நிறைய மினிஸ்டர்ஸ்ங்க வந்துட்டு இதை ஃபாலோ பண்றாங்க. இப்ப இந்த வருஷம் இல்ல, இந்த ஒரு சர்வே கிடையாது, இதுக்கு முன்னாடில இருந்தே அப்படிதான். ஹரிஷ் சார்பில இருந்து நிறைய மினிஸ்டர்ஸ்க்கு ஃபார்வர்ட் ஆகுது, என் சார்பில இருந்து நிறைய மினிஸ்டர்ஸ்க்கு ஃபார்வர்ட் ஆகுது. சோ அவங்க எல்லாம் வந்துட்டு அதை ஒரு மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்றது, அதுவும் வந்துட்டு ஒரு அவங்களோட இதுல அந்த எம்பி பேரை சொல்ல விரும்பல, பட் வந்து அவருக்கு நீங்க தான் சர்வே ரிப்போர்ட் அனுப்பிச்சிங்க. அவர் வந்து ஜெயிப்பாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம சர்வேல சொல்லியிருப்போம். என்கிட்ட அவர் கால் பண்ணி எல்லாம் கேட்டார். 6% தான் டிஃபரன்ஸ் காட்டுது, இந்த 6% டிஃபரன்ஸ் போதுமான்னு கேட்டார். அப்ப நான் ரொம்ப ஓப்பனா சொன்னேன், இந்த 6% சாம்பிள்ல நம்மளுக்கு எடுத்ததுல காட்டுது, பட் இந்த 6% டிஃபரன்ஸ் உங்களுக்கு 10-15% வரைக்கும் ரிசல்ட்ல வரும். அதனால அழகா ஜெயிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு தான் நான் சொன்னேன். ஏன்னா அதுதான் ரியாலிட்டி. உங்களுக்கு வந்து சர்வேல காட்டுற பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு சாம்பிளுக்கான பர்சன்டேஜ். அது வந்து ஜெயிக்கக்கூடிய பார்ட்டி எது அப்படிங்கிறத காட்டிட்டோம். ஓட் பேங்க்கு அந்த சூழலுக்கு ஏற்ப மாறுபடும். அது எப்படி மாறுங்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து நான் டிஎம்கே ஓட் பண்றேன்னு சொல்றவங்க நாளைக்கு ஏடிஎம்கே போய் ஓட் பண்ணிட்டு வரலாம். நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. நம்ம ஊர்ல ரெண்டாவது சர்வே எடுக்க போகும்போது லேடிஸ் கிட்ட வந்து என்ன அவங்க மனசுல நினைக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு பெரிய தலைவலி எனக்குலாம். அவங்க நான் சர்வே நான் எடுக்க போறேன்னா பேரை கேட்டா நான் பேர் சொல்லணுமான்னு கேக்குறாங்க.
உங்க வயசு என்னன்னா அதை எதுக்கு நான் சொல்லணுங்கிறாங்க. எந்த கட்சிக்கு நீங்க இதுக்கு முன்னாடி ஓட் பண்ணிருக்கீங்க, அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம், உங்களுக்கு ஏன் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொன்றையும் அவங்களுக்கு புரிய வச்சு நம்ம எடுக்கிறதுக்குள்ள அது ஒரு பெரிய ஒரு வேலை. அதெல்லாம் வந்து எடுத்து பண்றதே பெரிய விஷயமா நான் பாக்குறேன். அண்ட் இதனால எனக்கு எனக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது, எங்க டீமுக்கு எந்த லாபமும் கிடையாது. இருக்கிற கை காசை போட்டு பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு என்ன தேவை அப்படின்னா, என்னுடைய இதுல ஹாபி இது அப்படின்னு நான் பாக்குறேன். இது வந்து எனக்கு ஒரு ஹாபியா நான் பார்த்துட்டு இருக்கேன். சர்வே எடுக்கிறது, இந்த இந்த ஒரு அரசியல் சூழல்களை கண்காணிக்கிறதெல்லாம் என்னுடைய ஹாபியா நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னோட ஹாபியில சில பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து என் கூட சேர்த்து பயணிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் பாக்குறேனே தவிர அதனால ஒரு லாபமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப இந்த சர்வே எடுத்தது வந்துட்டு நம்ம கை காசை போட்டுட்டு நீங்க வந்துட்டு எடுத்திருக்கீங்க அப்படின்றதுதான் நான் சொல்ல வரேன். பட் பெரும்பாலான ஊடகங்கள் பெரும்பாலான கூட ஒரு சில ஊடகங்கள் கூட நான் சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா பெரும்பாலானது ப்ரூவ் பண்ண முடியாதுன்னா நான் ஒரு சில ஊடகங்களை ப்ரூவ் பண்ண முடியும் என்னால. அவங்க என்ன பண்றாங்கன்னா சர்வே எடுக்கிறதெல்லாம் எடுத்துடுறாங்க. பட் அவங்க என்ன பண்றாங்க, அந்த சர்வே ரிப்போர்ட்டை ஆஸ் வி ஆர் டூயிங் வந்துட்டு அங்கங்க அனுப்புறாங்க. அப்போ வந்துட்டு மக்கள் மத்தியில இது ஒரு சலனத்தை ஏற்படுத்தும்ன்றதுனால வந்துட்டு அந்த சர்வே ரிப்போர்ட்ல நிறைய சேஞ்சஸ் கொடுக்க சொல்லி வந்துட்டு அவங்களுக்கு சாதகமான இல்ல வேண்டப்பட்ட மினிஸ்டர்ஸ் சொல்ற மாதிரி அதுக்கேத்த மாதிரி எல்லாம் மாற்றப்படுது. லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு அந்த சர்வே ரிப்போர்ட் எல்லாம் வெளியில வரப்போ வந்துட்டு நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும். என்னடா இது, நாம ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்கோம், இவங்க ஒரு ரிப்போர்ட், அது எப்படி அது ஒரே இடத்துல இந்த மாதிரி எல்லாம் ரிப்போர்ட் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலாம். பட் ஆஃப்டர் ரிசல்ட் வந்துட்டு என்ன பார்த்தோம்னாக்க இப்ப நம்ம எடுத்தது வந்துட்டு கரெக்டா வரும். அங்க அவங்கள கேள்வி கேட்டாக்க இல்ல மேனேஜ்மெண்ட்ட கேட்கணும், மேனேஜ்மெண்ட் வந்து லாஸ்ட் மினிட்ல மாத்திட்டாங்க, இப்படியான பதில்கள் எல்லாம் நான் சொல்றது ரெனவுண்ட் சேனல்ல பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் நானு. சோ அந்த மாதிரியான பதில்கள் எல்லாம் வருது. சோ இங்க பெரும்பாலான சர்வே ஏஜென்சிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா டெலிபோனிக் சர்வே தான் மேக்ஸிமம் எடுக்கிறாங்க. யாருமே வந்து ஃபீல்டு போறது கிடையாது. ஃபீல்டுக்கு போனாதான் தெரியும் என்ன சிச்சுவேஷன். டெலிபோனிக் சர்வீஸ் எடுத்துறாங்க, ஆன்லைன் சர்வீஸ் எடுக்கிறாங்க. டெலிபோனிக் சர்வீஸ்ல வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு அது மாறும். இன்னைக்கு வந்து நான் அதான் சொன்னேன், டிஎம்கேக்கு இன்னைக்கு ஓட் பண்றேன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு ஏடிஎம்கே பண்ணலாம், டிவிகேக்கு ஓட் போடலாம். அதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க வந்து ஒரு நாள் ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க, இன்னொரு நாள் இன்னொரு மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஹாஃப் அன் ஹவர் பேசிட்டே இருந்தோம்னா இந்த கவர்மெண்ட் மேல என்ன தாட் ப்ராசஸ் வச்சிருக்காங்க, அடுத்த வேற ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, அது யாரா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க, எப்படிப்பட்ட கவர்மெண்டா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இவங்க யார் ஓட் போட போறாங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து யூகம் எடுத்துக்கலாம். இவங்களுக்கு தான் ஓட் போடுவாங்க, அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனா அவங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களான்னு ஒரு ஒரு இது இருக்கும். அதை சொல்ல வைக்கிறதுக்கு படுற பாடு தான் பெரிய பாடு. அதுதான் ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் வந்து அதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கணும். இந்த கட்சிக்கு நீங்க போட போறீங்களா, இந்த கட்சி இருந்துச்சு, இந்த கட்சி இருந்தப்போ எவ்வளவு நல்லது நினைச்சு, அந்த பார்ட்டி இருந்தப்போ எவ்வளவு நல்லது நினைச்சு, சென்ட்ரல்ல இவங்க இருந்தாங்க, இப்போ இவங்க இருக்காங்க, ரெண்டுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசம் நீங்க பாக்குறீங்க, இப்ப யார் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு அதுக்கப்புறம் பேச்சு கொடுத்துட்டே போனாதான் வந்து அவங்க சொல்லுவாங்களே தவிர, இது வந்து டெலிபோனிக் கால்ஸ் டெலிபோனிக் சர்வே எடுக்கிறதுனாலாம் வந்து நீங்க வந்து கள சூழலை புரிஞ்சுக்க முடியாதுன்னு நான் பாக்குறேன். சி ஓட்டர் அதான் பண்ணிருக்காங்கன்னு நான் பாக்குறேன். சி ஓட்டர் வந்து சிஎம் ஸ்டாலினுக்கு 35% நம்ம கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் விஜய் ப்ரொஜெக்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் இபிஎஸ், அதுக்கப்புறம் அண்ணாமலை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. 34% யாருன்னே தெரியல. 66% வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 34% யாருக்குன்னு தெரியல. அந்த 34% யாருன்னு சொன்னாதான் நம்மளுக்கு வந்து தெரிய வரும், யாரு 34% யார் எடுக்கிறாங்க என்னன்னு தெரியல. சீமான் அவங்க வந்து ஒரு ஃபேக்டராகவே எடுத்துக்கலாங்க. சீமான் 8% வாங்கியிருக்காரு தமிழ்நாட்டுல. அதுவும் லோக்சபா எலெக்ஷன்ல தமிழ் தேசியம் அப்படிங்கிற தன்னுடைய கருத்தை மட்டுமே முன் வச்சு வாங்கியிருக்காரு. அதுதான் பெரிய விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா. சோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஊடகங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் சர்வேஸ் எடுத்துட்டும் கூட வந்துட்டு ப்ராப்பர் ரிசல்ட் கொடுக்காம எல்லாம் கொடுக்குற மாதிரி எல்லாம் இங்க கிடையாது. ஏன்னா யாரும் எங்களுக்கு காசும் கொடுக்கறது இல்ல, நாங்களும் யாருக்கும் காசும் கொடுக்கறது இல்ல. சர்வே எடுக்கிறப்போ வந்துட்டு இப்ப சொல்லுவாங்க நான் அதிமுகவுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்துட்டு அங்க போடுறப்போ வந்துட்டு அந்த இன்பிட்வீன் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கலாம், இல்ல ஃபேமிலியில எதனா ஒரு ப்ரெஷர் இருக்கலாம், ஏதோ ஒண்ணு அந்த இப்ப அவங்களோட சொந்த ஒப்பீனியன் தான் சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ அவங்க நீங்க அதிமுக போடுறேன்னு சொல்லிட்டு இல்ல திமுக போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க விரல கூட்டிட்டு போயிட்டு அங்க நம்ம இது பண்ணிட்டு மை வைக்க முடியாது. ஸோ வாட் எவர் தே சே அதை அப்படியே எடுத்து நாங்க ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றதான் சொல்றோம். பட் இது வரைக்கும் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகல அந்த 2024 தவிர இது வரைக்கும் ப்ராப்பரா தான் போயிட்டு இருக்கு.
அந்த 2024க்கும் வந்துட்டு ஹரிஷ் நிறைய ரீசன்ஸ் எல்லாம் சொல்லிட்டாரு. ஸோ திஸ் won't happen again அப்படின்றது தான் நம்ம பாக்குறோம். ஸோ இந்த சர்வே ரிசல்ட் 2024 அது என்னோட ஃபால்ட். 2024 நான் என்னோட ஃபால்ட். அது நான் எடுத்துக்கிறேன் அந்த ஃபால்ட். அதுக்கான காரணம் என்னோட ஃபால்ட். ஏன்னா நான் தான் இந்த ட்ரை கொடுக்கணும்னு சொன்னேன். கேஸ்ட் வைஸா போயிடுவோம் நம்ம அப்படிங்கிற ஒரு ட்ரை நம்ம கொடுத்து பார்ப்போம் அப்படிங்கிறத நான் தான் சொன்னேன். அது என்னோட ஃபால்ட். அது டீம் எல்லாம் போடாது, என்னோட ஃபால்ட். ஓகே. ஸோ அடுத்த சர்வே எடுத்துட்டு மேற்கொண்டு என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்குன்றத நம்ம பேசுவோம் ஹரிஷ். அடுத்த சர்வே எடுத்துட்டு இன்னும் கேள்விகள் எல்லாம் வந்துட்டு நிறைய மினிஸ்டர்ஸ்ங்க கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் கேளுங்க, இந்த மாதிரி எல்லாம் கேட்டாக்கா அவங்க என்ன ரிப்ளை பண்றாங்க, நாங்க என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட்ல இருக்க ஸ்டாலின் அவருடைய ஃபேமிலிக்கு க்ளோஸா இருக்கிறவங்களே எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்குற கேள்வி ஓகே, கூடுதலா இன்னும் 2-3 கேள்வி கேட்டா பெட்டரா இருக்கும் அப்படின்லாம் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற ஐடியால தான் இருக்கும். ஏன்னா கேள்வி கேட்கறதுல தப்பு இல்லை, கேள்வி கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். மக்களுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல, அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா லாஸ்ட் சர்வே அப்பவே வந்துட்டு நானும் 2-3 கேள்வி வந்துட்டு ஒருத்தர் கொடுத்தாங்க, ஒரு மினிஸ்டர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க, நாங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கைண்ட்லி இந்த வீடியோ பாக்குற மக்களும் ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தாராளமா கேளுங்க, அதையும் நாங்க இன்க்ளூட் பண்றது பார்க்கறோம். உங்க மக்களுடைய சஜஷன்ஸும் நம்மளுக்கு முக்கியம். மக்களும் கேள்வி கேட்கறதுன்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா உங்களுடைய கேள்விகளை கமெண்ட்ஸ்ல சொல்லலாம், அதையும் நாங்க வந்து எங்களுக்கு சர்வேல இன்க்ளூட் பண்றதுக்கு பார்க்கறோம். கண்டிப்பா இது உங்கள் சேனல், ஸோ உங்களோட சப்போர்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம் எங்களுக்குன்றதை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.